पञ्चवो हे जनाः इत्यूचुषि अभयङ्करे करतले स्मेरेण वक्त्रेण तत् व्याकुर्वन्निव निर्वहेन्ममधुरं श्रीरङ्गसर्वं सहः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीलां श्रीरङ्गहर्म्यतलमङ्गलदीपरेखां ரங்கராஜமகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. தென்னாடும் வடநாடும் தொழநின்ன திருவரங்கத்தே, திருமாமணி மண்டபத்தே சக்கரவர்த்தி பகலோலக்கம் இருக்கிறா போலே வண்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய பெரிய பெருமாளாக இனிதாக திருக்கண்கள் வளர்ந்தும் அதே எம்பெருமான் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் என்று உற்சவமூர்த்தியாக திருமாமணி மண்டபத்தே சேவை சாதித்தும் ஒருவர் மூலவராய் முத்தங்கியோடே பிரகாசித்தும் ஒருவர் உற்சவராய் வஜ்ராங்கியோடே பிரகாசித்தும் காலையும் மாலையுமாக புறப்பாடு கண்டருளி ஆழ்வார்களாலே பதின்மராலும் கொண்டாடப்பட்டவராய் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் சுத்தி சுத்தி வாழ்ந்த திவ்வதேசமாகிற அற்றபற்றர் சுற்றி வாழும் அந்தநீர் அரங்கத்துக்கு உடையவனாய் எல்லா பக்தர்களும் காவேரி சேவைக்காக இங்கு வாழ்கிறோமா, காவேரியில் தீர்த்தமாட வாழ்கிறோமா, நம்பெருமாள் சேவைக்கு வாழ்கிறோமா, கோஷ்டியில் அன்வைக்க வாழ்கிறோமா, அல்லது காலக்ஷேபத்தை கேட்க வாழ்கிறோமா, இந்த லோகத்துக்கு இன்பத்துக்காகவா அல்லது வைகுந்த இன்பம் இனிமேல் பெறப்போகிறோம், அதற்கு வெள்ளோட்டமாக இருக்கட்டும் என்பதற்காக வாழ்கிறோமா என்ன இதுவோ அதுவோ எதுவோ என்னை எப்போதும் ஆச்சரியப்பட்டும் வினோதமான அனுபவங்களுக்கு உட்பட்டும் இருக்கக்கூடிய திவ்வதேசம் பூலோக வைகுண்டம்னு பெயர் பெற்ற திருவரங்கம். ஸ்ரீரங்கத்தே பெருமான் தினமும் புறப்பாடு கண்டருளுகிறார். அவர் தன் ஆஸ்தானத்திலிருந்து வெளியே புறப்பட்டு 5 விதமான நடைகளை அடியார்களுக்காக அனுகிரகித்து இன்னைக்கும் ஆனந்த பரிதர்களாக பக்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே நடையழகு. இந்த நடையழகை பெருமான் கற்றானா? அல்ல, கற்பித்தான். இவரிடத்தில் யார் கற்றாரோ அந்த ராமனுடைய நடையழகை வால்மீகி வர்ணிக்கும் போது பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா, ஒரு பர்வதத்தின் குகையிலிருந்து சிங்கம் புறப்பட்டு எப்படி இடதும் வலதும் திரும்ப பார்த்து கொண்டு ராஜநடை நடக்குமோ அதப்போல் ரங்கராஜனான எம்பெருமான் ராமனாக என்றோ அங்கிருந்தபோது அயோத்தி பட்டணத்தில் நடை கற்றார். அந்த நடையை பழகுவதற்காகத்தான் அயோத்தியிலிருந்து சித்திரகூடத்துக்கும் பஞ்சவடிக்கும் கிஷ்கிந்தைக்கும் திருப்புல்லானிக்கும் லங்கைக்குமாகச் சென்றார். நேரழையும் பின் இடங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு பாசுரம். இப்படியெல்லாம் ராமன் நடந்தார். அதை யாரிடத்தில் கற்றார்? தன்னுடைய ஆராத்திய தெய்வமான இன்னைக்கு திருவரங்கநாதனாய் அன்னைக்கு ஜெகநாதன் நாராயணன்னு பேர் பெற்றிருந்த இதே எம்பெருமானிடத்தில் தான் கற்றார். அப்ப கற்பித்து கற்றுக்கொண்டவருக்கே ராமனுக்கே அவ்வளவு நடையழகு இருக்குமானால் அப்ப கற்பித்தவருக்கு எவ்வளவு அழகு இருக்கும்? இவ்வழகையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். இந்த நடையழகை இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதனாய் நம்பெருமாள்னு அடியார்களால் அன்போடு அழைக்கப்படுகிற பெருமானிடத்தில் சேவித்து கொள்ளலாம். அவர் தன்னுடைய ஜெயவிஜயர்கள் துவாரத்திலிருந்து புறப்படும் போது முதலிலே சிம்ஹகதியாய், அடுத்தது புலி போல் வியாகிரகதியாய், அடுத்தது ஆன போலே கஜகதியாய், அடுத்து ரிஷபம் போலே காளமாட்ட போலே நடந்து இறுதியாய் தன் ஆஸ்தானத்துக்குள்ளே புகும்போது
சர்ப்பகதியோடு எழுந்தருடுகிறார். இந்த 5 கதைகளைத்தான் கம்பநாடரும் ரொம்ப அழகா பாடினார். அப்ப வால்மீகி ராமாயணத்திலேயும் கம்ப ராமாயணத்திலேயும் நடையழகு நடையழகுன்னு கொண்டாடப்பட்டதெல்லாம் எங்கு பார்த்திருக்கும்? நம்பெருமாளிடத்திலே கண்டு அதை சேவித்துத்தான் இருக்கும். இன்னைக்கு அந்த நடையழகை நாம் சேவித்துக் கொள்ளலாம். இந்த அழகை கண்குளிர காண ஆசைப்பட்ட ஆண்டாள் திருப்பாவை 23வது பாசுரத்தில் நீ நடந்து காட்ட வேணும்னு பிரார்த்திக்கிறாள். மாறி மரமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரினுமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று பிரார்த்திப்பது. இது 23வது பாசுரம். இன்றைய நாள் பாசுரம் மாறி மலமுழஞ்சில். மாறின மழை, மாரிக்காலம் மழைக்காலம், மலைமுழஞ்சில் மலைக்குகையில். மழைக்காலத்தே ஆண் சிங்கமும் பெண் சிங்கமுமாய் இரண்டர ஒன்று கொண்டு அணைத்து கொண்டு மலைக்குகையில் கிடக்கின்றன. மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். அந்த சிங்கம் தூங்குகிறதே, அதற்கு சீர்மை இருக்குமா? சிங்கம் தூர்மினாலும் தூங்கினாலும் சீரியதே, நரி விழித்திருந்தாலும் சீர்மை அற்றதே. அதனால்தான் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. அது சிங்கம், சீர்மையோடு இருக்கிற சிங்கம். தூங்கும் போதே அதன் முகத்தில் அந்த களை தெரிகிறது. தூங்கி கொண்டே இருந்தாலும் நாம தான் அரசன் அப்படிங்கிற பெருமிதம் முகத்தில் தெரிகிறது. யாரேனும் தூங்குற சிங்கத்துக்கு கிட்டக்க வந்தா கூட ஒருவேளை அதை தானும் உருமினால் ஓடிப்போய்விட வேண்டுமோங்கிற பயம் மற்ற மிருகங்கள் முகத்தில் தெரிகிறது. அப்படி ஓடிடுங்கிற பெருமிதம் சிங்கத்தின் முகத்திலும் தெரிகிறது. அதுதான் சீரிய சிங்கம் அறிவுற்று. தூங்கி கொண்டிருந்தது முடிகிறது. மழைக்காலம் முடிந்து விட்டது. வெயில் மெதுவே வர ஆரம்பிக்கிறது. இனி இறை தேடப் போக வேண்டும், வேட்டையாடச் செல்ல வேண்டும் என்பதற்காக அறிவுற்று இன்னும் எழுந்திருக்கவில்லை. அறிவில்லாமல் கிடந்து தூங்கித்து இப்போது அறிவுற்று. அப்ப சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அடுத்து கண்களை திறக்கிறது. யாருக்குமே தூங்கி முடித்து எழும்போது ஒரு வினோதமான கோபம் வரும். அது ஏன் என்பது தெரியாது. ஒரு எரிச்சல் கலந்த கோபம். அப்ப கிட்டக்க போய் பேசாதது நலம். ஆனால் இந்த சிங்கம் யாருக்காகவோ கோபமில்லை. அது தனக்குன்னு இயற்கையா இருக்கிற தேஜஸ் கோபத்தை போலே கொப்பளிக்கிறது. அறிவுத்து தீவிழித்து தன் கண்களை திறந்து பார்க்க அது தீவிழிய போலே எல்லா மிருகங்களையும் நடுங்க பண்ணுகிறது. அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க. வேரி மயிர் தான் உளை மயிர், பிடரி மயிர். அதன் உடம்பு முழுக்க வளர்ந்திருக்கிற மயிர். அதுவும் பிடரியிலே தலைப்பகுதியில் அதிகமாக செறிந்திருக்கிற மயிர். அதில் உதறுகிறது. அது சிலிர்த்தவுடன் அதில் ஒட்டி கொண்டிருக்கிற அழுக்குகள், அதில் தேங்கி இருக்கிற தண்ணீர் துளிகள் இவைகளெல்லாம் தெரிக்கின்றன. வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி 4 பக்கத்திலையும் தன் உடம்பை இழுத்து கொள்ளுகிறது. சோம்பல் முறிக்க வேண்டும். அதுக்காக எப்பாடும் பேர்ந்து மெதுவே இப்படி அப்படி நகர்ந்து ஒரு காலை இழுத்து உதறிக்கொண்டு மற்றொரு காலை இழுத்து உதறிக்கொண்டு அப்பொழுதே சுற்றி பார்த்து கொண்டு அண்ணாந்து வாயை திறந்து மிச்ச கொட்டாவியை விட்டு முடித்து தன்னுடைய நாக்கை நீண்டு வெளியே நீட்டி சுழற்றி இதை தான் எப்பாடும் பேர்ந்து உதறி தன் உடம்பை ஒரு தரம் சிலிர்த்து உதறி கொள்ளுகிறது. எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து என்பதை இவ்வளவு நேரம் 4 புதத்திலும் தன்னை இழுத்து கொண்டதுன்னு பார்த்தோம். இப்ப மேல்புறத்தில் நிமிருகிறது. எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி இத்தனையும் தன் சரீரத்தை செறிப்படுத்தினுட்டோன்னு தெரிஞ்ச உடனே ஓங்கி ஒரு முறை கர்ஜிக்கிறது. வெளியே வரப்போகிறோம். தப்பித்து ஓட நினைப்பவர்கள் செல்லலாம், நிற்க நினைப்பவர்கள் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்காக முழங்குகிறது. சத்தமிடாமல் போய் அடித்து விட வேண்டும். இந்த எண்ணம் சிங்கத்துக்கு இல்லை. அப்படி செய்தால் யாரொருத்தன் சாவதானத்தோடு இல்லையோ அவனோடு போரிட்டோங்கிற அவமானம் வந்து விடுமாம். அதனால் அது செய்யாது. யார் சாவதானத்தோடு இருக்கிறானோ அவனோடு போரிடுவோம். அதற்காகத்தான் முன்னமே குரல் கொடுத்து போ என்று சொல்லிவிடுகிறது. திருடர்களை காவலாளிகள் பிடிக்க முழங்கிக் கொண்டு போகக்கூடாது. செய்தால் ஓடி போய் விடுவார்கள். ஆனால் இங்கே சிங்கமோ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இப்படி ஒரு சிங்கம் எப்படி முழங்கி புறப்படுமோ தண்டாகாரமாய் பிண்டாகாரமாய் தன்னை இழுத்து கொண்டு உதறிக்கொண்டு சோம்பல் முறிக்கிறது. தண்டாகாரம் பிண்டாகாரம்னால் நீண்ட முன்கால் பின்கால தள்ளி வைத்து
உடம்ப நீளவாட்டில் இழுத்து முறிப்பது. அடுத்து பிண்டாகாரம்னால் கால்கள் கிட்டக்க இருக்கும், ஆனா முதுகை வில்லு போல வளைத்து தன் உடம்ப மேல்புறம் வளைத்து இழுத்து கொள்வது. ஆக தண்டாகாரமாய் பிண்டாகாரமாய் வளர்த்து தன் மேனியை சிலிர்த்து கொண்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, இப்படி ஒரு மலைக்குகையிலிருந்து சிங்கம் எப்படி புறப்பட்டு வருமோ கண்ணா, தேவரீரும் அப்படி உன் கோயில் நின்று இங்கு வரவேணும்னு ஆசைப்படுகிறோம். கண்ணன் திருப்தியாகச் சிரித்தார். நன்றாகத்தான் வர்ணித்தீர். ஆனால் அப்ப சிங்கத்துக்கு இருக்கிற கடுமைதான் நமக்குண்டோ? உம்மை அனுக்கிரகிக்கிற அன்பு நமக்கு இல்லையா என்று கண்ணனுக்கு நினைவாக உன்னுடைய ஒரு பக்க கதையை சொன்னோம், மற்றொரு பக்கம் சொல்லவில்லையே. உன் கடுமையை வர்ணிப்பதற்காவது 4 வரிகள் கிடைத்தன. ஆனால் உன் மென்மையையும் உன் சௌகுமாரிய மார்தவத்தை வர்ணிக்க பல வரிகள் கிட்டவில்லை. ஒரு சொல்லாலே சொல்லுகிறோம். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, புஷ்பத்தை போன்ற அதசி புஷ்பசங்காசம்னு சொல்லுமா போலே ஒரு காயாம்பூ வண்ணத்தோடே, அல்லது ஆம்பலா, குமுத மலரா, தாமர மலரா, எந்த மலரின் வர்ணம்னு சொல்ல முடியாமல் இருக்கிறாய். பூவை பூவண்ணா, மகாத்மாக்களை பிரிந்தால் ஒரு வினாடி கூட பிரிவு தாங்க மாட்டாமல் பூ எப்படி அப்படியே வாடி கருகிவிடுமோ அப்படி வாடும் சுபாவம்னா உனக்கு. சிங்கம் வாடுமா? அல்லது பூ மூரினுமிருந்து முழங்கி புறப்படுமா? இரண்டும் செய்யாது. நீ பூவைப் போலே அவ்வளவு பூவண்ணனாக வண்ணத்திலும் உள்ளாய். அன்பு பாசம் அடியார்களிடத்தில் இருக்கிற பாரதந்திரியம் இதிலும் உள்ளாய். அதே சமயம் சிங்கத்தை போலே சிலிர்த்து கொண்டும் இருக்கிறாய். நரசிங்கத்தை சேவித்திருக்கிறோம், ராகவ சிம்மத்தை சேவித்திருக்கிறோம், இப்போது யாதவ சிம்மத்தை சேவிக்க ஆசை கொண்டிருக்கிறோம். தேவரீர் நடந்து காட்ட வேண்டும். பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று தேவரீர் எழுந்தருளி இருக்கிற ஆஸ்தானத்திலிருந்து எங்க சயனிச்சிருக்கீரோ அங்கிருந்து ஏற்கனவே 16ஆம் பாட்டில் நந்தகோபனுடைய கோவில்னு தொடங்கினாள். இப்ப 7 பாட்டுக்களில் பிரகரணம் முடிகிறது. உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்றாள். இது நந்தகோபாலன் கோயிலா இவர் கோவிலா? வீடு யாரதென்னால் கல்யாணத்துக்கு முன்னால் மாமனாரது, கல்யாணத்துக்கு பின்னால் என்னது, என்னதுன்னு 10 பாடல் கழித்து சொல்லுவோம். இப்போதைக்கு கணவனுடையது. மாமனார் பேர்லேருந்து இப்போ கணவன் பேருக்கு வந்தாச்சு. நந்தகோபனுடைய கோவில்னு ஆரம்பித்து 7-8 பாட்டு போகிறதுக்கு முன்னாடி உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து தேவரீருடைய ஆஸ்தானத்திலேருந்து எழுந்திருந்து. இந்த கேள்வி பிரார்த்தனை எதற்காக வந்தது? கீழ்ப்போஷரத்தில் கட்டாட்சிக்க வேணும்னு கேட்டுக்கொண்டாள். செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. கண்ணனுடனே படுத்த படுக்கையிலிருந்தே கண்களை மெதுவே விழிக்க பார்த்தான். அது கூடாது. படுக்கை கட்டாட்சமாக இருக்கக்கூடாது. படுக்கை அறையில் பொய் சொல்லலாம்னு தர்மசாஸ்திரம் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே அது பொய் வார்த்தையாக ஆகிவிடக்கூடாது. நீ எழுந்திருந்து தான் வர வேண்டும். மற்றொன்று, கிடந்ததோர் கிடையழகை சேவித்து விட்டோம். உன் சயன அழக சேவிச்சிட்டோம். இனிமே அமர்ந்த அழக சேவிக்கணும், நின்ன அழக சேவிக்கணும், நடந்த அழக சேவிக்கணும். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியனான் ஆழ்வார் சாதிக்கிறார் 22ஆம் பாட்டிலே. ஏன் அதற்கு முன்னால் உந்துமதகளித்தன் குத்து விளக்கரிய 30 எல்லா பாட்டிலையும் உன் சயன அழக சேவிச்சுட்டோம். கீழ்ப்பாசுரத்திலேருந்தே அது அம்பரமே தண்ணீரே பாசுரத்திலேயே உம்பியும் நீயும் உறங்கேல்னு பாடிவிட்டாள். ஆனால் அந்த பாசுரத்திலேருந்தே சயனம். இப்போ சயனத்திலேருந்து எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்தா முதல்ல படுக்கையில் உட்காருவாய். படுக்கையில் உட்கார்ந்ததை சேவிச்சுடுவோம். நடக்கிறதுக்காக நிற்பாய். நின்ன திருக்கோலத்தை சேவிச்சுடுவோம். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளின்னு சொன்னால் நடப்பாய். அப்போ நடந்த அழகை சேவிச்சிடுவோம். கோப்புடைய சீரிய சிங்கான திருந்தால் மீண்டும் இருந்த அழகை சேவித்து விடுவோம். இதுக்குத்தான் பிரார்த்தனை. இப்போ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். பெண்களே, எதற்காக விடிவோரையிலே வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேணும் என்று உன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கேளு. ஏன் அது என் படுக்கையிலேருந்து கேட்டால் தரமாட்டேனா? நாம் எங்கிருந்தும் ஜெகத்தை சிருஷ்டிப்போம். இங்கே தான் ஒன்றும் தேவையில்லை. திருப்புல்லாணியிலே நான் தான் ராமனா சயனித்தேன். பஞ்சவட்டியிலையும் சித்திரக்கூட்டத்திலையும் நான் தான் ராமனாய் அமர்ந்தேன். ராவணவதத்துக்கு பின்னும் வாலிவதத்துக்கு பின்னும் நான் தான் சக்கரவர்த்தி திருமகனாய் நின்றேன். அப்போ நான் நின்றும் செய்வேன், அமர்ந்தும் செய்வேன், சயனித்தும் செய்வேன். உங்களுக்கு எது வேணுமென்னால் அதைத்தான் 3ம் வேண்டும் என்கிறோம். அவரவர்களுக்கு ஒன்னொன்று போரும். ஆனால் நமக்கு ஒன்னொன்று போராது. தேவரீருடைய தேவி சீதாதேவியாக பிறந்த போது நான் ஒலி கேட்டால் தரிப்போம் என்று சொன்னாள். அவளே ருக்மிணி பிராட்டியாக பிறந்தபோது சங்கத்தின் ஒலி கேட்டால் போதுமென்று பாடினாள். ஆனால் நாமோ இரண்டையும் சேர்த்து பிரார்த்தித்தவர்கள்.
நாம் பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் ஷார்ங்கவில் நாணொலியும் என்னை இரண்டும் வேணும்னு கேட்ட பிறவி நம்மது. ஒன்று போருங்கிற திருப்தி இல்லை. மற்றொருத்தி சொப்னம் பார்த்தாள் திரிஜட்டா. அந்த சொப்ன விற்த்தாந்தத்தை கேட்டு சீத்தை திருப்தி அடைந்தாள். ஆனால் நாம் அந்த குலத்தில் பிறக்கவில்லை. நாமே பார்த்தால் தான் திருப்திப்படுவோம். அதனால்தான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை என்று தானே ஆண்டாள் கனாக்கண்டாள். அப்ப மற்ற பேர் என்னென்ன விரும்புகிறார்களோ அதன் 10 மடங்கு விரும்பக்கூடியவள் தான் ஆண்டாள். அது அவள் சுவாவம். அப்ப உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஆராய வேண்டும். அதனால் படுக்கையறையாக இருக்கக்கூடாது. எழுந்து வந்து சிங்காசனத்தில் உட்காரணும். அதென்ன அப்படி கோப்புடைய சீரிய சிங்காசனம்? இவரோ சீரிய சிங்கம். அந்த சிங்கத்துக்கு தகுந்த ஒரு கோப்புடைய சிங்காசனம் இருக்கு போல் இருக்கு. இந்த சிங்காசனத்துக்கு ஒரு பெருமை. ஒன்றுமே தெரியாதவன் ஏறி உட்காந்துட்டா கூட சரியாக திருப்பி கொடுத்துடணும். ஏதோ வழக்கு விசாரணைக்கு வருது, நமக்கு ஒன்று அந்த வழக்கை பற்றி புரியவே இல்லை. ஆனால் அந்த சிங்காசனத்தில் உட்காந்து வச்சுட்டா சரியாக எல்லாம் புரியுமா. விக்ரமாதித்தன் சிங்காசனம்னு ஒன்று சொல்லுவோம். அவர் அதில் ஏறுட்டா நல்லதாக பேசுவார், ஒழுங்காக பேசுவார். இறங்கின பிற்பாடு ஏது என்னன்னு புரியாது. அப்போ அந்த சிங்காசனத்துக்கு சீர்மையா, சிங்காசனத்தால் கண்ணன் சீரிய சிங்கமா, இல்லை சீரிய சிங்காசனத்தினால கோப்புடைய சீரிய சிங்காசனமா? இதனால் அதுக்கு பெருமா, அதனால இதுக்கு பெருமையா? இன்னி வரைக்கும் தெரியல. இனிமே தெரிஞ்சா பார்ப்போமே. இப்போ திவ்வதேசத்தினால பெருமானுக்கு வைபவமா, பெருமானான திவ்வதேசத்துக்கு வைபவமா? தெரியாது. இதனால் அது, அதனால் இதனால் அது எப்படி சுவாமி? பெருமாளால் தானே திவ்வதேசம்னுவா. அவருக்கு முன்னாடியே இந்த திவ்வதேசம் இருக்கே. அந்த இடம் அவருக்கு முன்னால் இருக்கு. திவ்வதேசம் இவரை தேடி போச்சா, இவர் அதை தேடி வந்தாரா? இவர் தானே திவ்வதேசத்தை தேடி வந்திருக்கார். உகந்தருளின் நிலங்கள் உகந்தருளின் நிலங்கள்ங்கிறார். இவர் ஆசைப்பட்டு அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறவே அதுக்கு தான் ஏற்ற இருக்க முடியும். இடத்தையே மோந்து பார்த்து கொண்டு இருக்குங்கிறார். திருக்கடித்தானம்ங்கிற ஒரு திவ்வதேசத்தில் பெருமாள் நின்னாராம், தவம் புரிந்தார். எதுக்கு தபஸு? ஒரே லட்சியம், ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் குடி போகணும். அந்த இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக தபஸு கிடைச்சுடுத்து. கிடைத்த பிற்பாடு ஏன் நின்றுருக்காருனால் இந்த இடத்துல தவம் பண்ணவே தானே அது நமக்கு கிடைச்சிது. இந்த இடத்த விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அதையே மோந்து பார்த்து கொண்டு இருக்கும். இன்னைக்கும் திருக்கோவலூரில் இருக்கார். 3 ஆழ்வார்கள் வந்து நின்றுட்டு அவர்கள் மறைஞ்சு போயிட்டா. எங்கெங்கயோ சுற்றி விட்டு அன்னைக்கு அரை நாள் பொழுதுக்கு அங்கே வந்தார்கள். ஒரே வாசல் கடைகழியா, உட்புகா, உள்ளேயும் போக முடியல, வெளியிலே இருக்க முடியல. வெளியில் வந்தால் மழை, உள்ளே போனால் ஒரே இருட்டு. இதற்குள்ளே இருந்தவர்களுக்கு திருக்கோவலூர் பெருமான் இடைகழி ஆயன் தேகலீசன் அங்கேயே வளர்ந்தான். ஆழ்வார்கள் புறப்பட்டு பரமதத்துக்கு போய்விட்டார்கள். 3 திருவந்தாதி கையில் இருக்கு. திருவிக்கிரம பெருமாள் இன்னும் எதுக்கு அங்கே இருக்கார்னால் அந்த 3 பக்தர்கள் இருந்த இடம்னு மோந்து பார்த்து கொண்டு இருக்குங்கிறார். அதையே மோந்துண்டு அந்த அரை நாள் அவர்கள் இங்கே வந்தார்களோ இல்லையோ, இனிமேல் நாம் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்போ இடத்தால் பெருமானுக்கா, பெருமானால் இடத்துக்கா, பக்தனால் சுவாமிக்கா, சுவாமியால் பக்தனுக்கா, இதுவரை தெரியாது. அதே போல சிங்காசனத்தால் சிங்கத்துக்கா, சிங்கத்தால் சிங்காசனத்துக்கா தெரியாது. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீள்னு கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். இது என்ன நடுவில் ஒரு படி? இப்போ வந்திருக்கோம், கேளு குடு முடிச்சுடலாம் இல்லையோ. யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னால் நீதிமன்றத்துக்கு போவது வழக்கை முடிக்கவா அல்லது தள்ளி போடவா? எல்லா இடத்துலையும் வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. இனிமேல் நேற்றுக்கு ஏதோ ஒரு 10 நாள் முன்னாடி பார்க்குறச்சே எல்லா வழக்குகளையும், இனிமேல் வழக்குகள் வராமல் இருந்தால் எல்லா வழக்குகளையும் பாரத தேசத்தினுடைய நீதிமன்றங்களில் முடிக்க வெறும் 384 வருஷங்கள் ஆகும் போட்டிருந்தாப்போ. எல்லா வழக்கும் முடியணும்னால் அது ரொம்ப முக்கியமான நிர்பந்தம் இருக்குது. இனி ஒரு வழக்கும் தொடரப்படாவிட்டால், எதுவும் இன்னிலேருந்து இல்லைன்னால் அப்போ முடிக்கலாம்னால் புரிஞ்சு போச்சு. நம்முடைய அனாதிகால கர்மங்கள், பிராரப்த கர்மத்தை தொலைக்கணும்னா கூட இனி பல்லாண்டு போகிறது. அதுவும் எப்போ சேர்க்காம இருந்தா, இன்னிலேருந்து சேர்க்காம இருந்தால் பல ஆண்டுகளில் முடியும். அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம், அபராத சஹசிர பாஜனம்னு சொல்கிறார். புறத்தாழ்வான் பிரார்த்திக்கும் போது கூட பிரம்ம ருத்ர அயுத, பிரம்மாவனுடைய ருத்ரனுடைய எத்தனை ஆயுளோ 10,000 ஆண்டுகள் கிடைத்தா கூட அத்தனையும் ஒரு வினாடி அவன் சேர்த்த பாபத்தை கழிக்கிறது கூட அவ்வளோ பெரிய ஆயுசு போறாதான். அவ்வளவு பெருசுவர் சேர்த்து வச்சிருக்காருன்னா என்னைக்கு கழிக்க? அதை போல தான் இந்த வழக்குகள் ரொம்ப தேங்கி இருக்கே. அதனால எடுக்கிற சேப்பே இப்போ வாண்டாங்கிறா. உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் வழக்கு நடத்துறதை பற்றியே இப்போ பேச்சு இல்லை, சேர்க்கப்படுமா
அது முதல் கேள்வி. சேர்த்துட்டா 384 85 ஆயிடுமே. அதனால தான் அவா பயம், சேர்க்க மாட்டேங்கிறா. இப்படி தேக்க நிலையில் இருக்கிறச்சே ஆண்டாள் வேற ஒரு புது வழக்க ஆராய்ந்தருள்னு சொல்லணுமா? அவ அப்பவே முடிச்சிடக்கூடாதோ? மேலும் இந்த பெருமாள் தள்ளி போடுற இயல்பு இருக்கிறவராவே தெரியலையே. அவருக்கு அப்போன்னா அப்போ யாருடைய வாத பிரதிவாதங்கள்லாம் அவர் கேட்கறதே இல்லை. கேட்டால் தானே வம்பே. யாரானு ஒருத்தர் இது இப்படியாம் அது அப்படியாம் சாட்சி இருக்காம்னால் இது பெரிய வம்பு. சாட்சி இல்லையோ, பெருமான் தான் சாட்சி. சாக்ஷாத் திரஷ்டரி சாட்சின்னு சொல்லுவார்கள். உள்ளேயே இருந்து கொண்டு எல்லாத்தையும் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து வச்சுனுட்டார். முடிவு சொல்கிறதுக்கு யார் உதவியும் தேவையில்லை. நாமே நீதிபதிகளே எல்லா இடத்துலையும் இருந்து நடக்க போகிற குற்றம் நல்லது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே வந்துட்டால் வம்பே இல்லையோ இல்லையோ. அது பார்க்க முடியாதனால் அவள் ஒரு இடத்துல தானே உட்கார முடியாது. மேலும் எங்கே நடந்திருக்கோ நான் வந்து அந்த இடத்த பார்க்குறேன்னு அவளால் சொல்ல முடியாது. அப்போ மற்ற பேரை சார்ந்து உண்மையே வாங்க வேண்டியிருக்கிறது. பகவானுக்கு யாரை சார்ந்து வாங்க தேவையில்லை, உள்ளேயே உட்காண்டிருக்கார். அப்படி இருக்கச்சே சட்டுன்னு முடிவு சொல்லிடுவரே, எதுக்கு இப்போ வந்த காரியம் ஆராய்ந்தருள் வேண்டாம் என்னால் அசட்டுத்தனமாக ஏதானு பண்ணிட்டு சரண்ய ஹிருதய அனுசாரியாக இல்லாமல் தப்பு பண்ணிட்டு காரியத்தை கெடுத்துனடக்கூடாது. இந்த சரண்ய ஹிருதய அனுசாரியாக இருத்தல், அனுசாரியாக இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறத ஒரு 10-12 நாள் முன்னாடி ஓரிடத்தில் பார்த்தோம். 9, 10, 11, 12ஆம் பாட்டு. இந்த 4 பாட்டிலேயும் ஸ்வகதஸ்வீகார நிஷ்டையாய் சரணாகதி, பரகதஸ்வீகார நிஷ்டத்தோடே சரணாகதி, ஸ்வகதஸ்வீகார நிஷ்டையோடே ஆச்சாரிய அபிமானம், பரகதஸ்வீகார நிஷ்டையிலே ஆச்சாரிய அபிமானம்னு 4 பார்த்தோம். அதிலே ஸ்வகதஸ்வீகாரம் நாம் சென்று பற்றும் பற்றுதல். அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போனாலும் போகலாம். ஏனெனில் அந்த சமய சரண்யனுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததா இருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து என் காரியம் அப்போ கெட்டுடலாம். நடந்துடும், அப்போ நடக்காது. அதுவும் நம்ம தெளிவாக பார்த்தோம். நடக்கா சரணாகத்தின்னு ஆனாலே கண்டிப்பாக பண்ணுவார். அது இப்போ பண்ண போகிறாரா நாள் கழிச்சு? அடியேன் நாளுங்கிறதுக்காக நிஜமாக 24 மணி நேரம் நாள்னு நினச்சிடக்கூடாது. நாள்னா சில பிறவிகள்னு வச்சுக்கணும். அப்போ நாள் கழித்துனா, ஏன்னா இது அவர் பாஷையில் நாள், நம்ம பாஷையில். நம்ம பாஷையில் நாள்னா 24 மணி நேரம், அவர் பாஷையில் நாள்னா ஒருத்தன் ஒரு பிறவி எடுத்தான்னா ஒரு நாள், இவ்வளோதான் அவர் கணக்கு வச்சுக்கிறார். அப்போ பல பிறவிகள் நாம் தள்ளின்னு வந்திருக்கோம். அப்போ அவருடையது கணக்கு படிக்க கொடுத்துடுவார், ஆனால் சில நாள் பட கொடுப்பார்னு வச்சுப்போமே. இது ஸ்வகத ஸ்வீகாரத்துக்கு பரகத ஸ்வீகாரத்துக்கு பகவானை பற்றினதில் வித்தியாசம். ஆனால் இதை போல ஆச்சாரியர் இடத்துல அந்த வித்தியாசம் வராதுன்னு பார்த்தோம். ஏனெனில் ஆச்சாரியன் பரதந்திரன், அவர் சுதந்திரன் இல்லை. சுதந்திரனாக இருந்தால் தானே ஹிருதயத்துக்கு பிடிச்ச நாளாக இருந்ததா பிடிக்காத நாளாக இருந்ததான்னு வரும். அவரே பரதந்திரன் ஆயிட்டால் அப்போ எல்லா நாளும் பிடிச்ச நாளாகத்தானே இருக்கும். அதனால் இதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. ஆச்சாரிய நிஷ்டையில் இருந்துட்டால் நாம் சென்று ஆச்சாரியனை பற்றினாலும் அல்லது ஆச்சாரியன் நம்ம வந்து பற்றிருந்தாலும் ரெண்டும் கண்டிப்பாக காரியத்தை முடிக்கும் இப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த சமயத்தில் தான் சரண்ய ஹிருதயத்துக்கு அனுசரணையாக இருக்கணும். யாரிடத்துல சரணாகதி பண்ணுறோமோ அந்த சமயத்துக்கு அவர் உள்ள அதை வேத்துக்கிறதா இருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கு என்ன திருஷ்டாந்தமாக அன்றைக்கே பார்த்தோம். பரதன் சரணாகதி பண்ணிவிட்டார், ஆனால் ராமனுடைய உள்ளத்துக்கு ஏற்றதை அப்போ இல்லை, தரேன்னார். 14 வருஷம் கழித்து கொடுத்தார். இப்போ நாட்டுக்கு வரமாட்டேன், இப்போ தேவ காரியத்தை முடிச்சாக வேண்டியிருக்கு, நீ ஊருக்கு போ, நான் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வரேன்னு ராமன் சொன்னார். திரும்பிவிட்டான் பரதன். அப்போ சரண்ய ஹிருதய அனுசாரியா இல்லை. அதே பாண்டாள் யோசிக்கிறார், நம்ம ஏதானு பரதநாட்டம் பண்ணிடக்கூடாது, சாமர்த்தியமாக நடந்துக்கணும், கண்ணனுடைய உள்ளத்துக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அது எப்போ தெரிஞ்சுக்கலாம்னால் நீதிமன்றத்திலே ஒன்று சொல்லுவா, வழக்கு விசாரணை எப்படி போகிறதுன்னு பாருங்கோ, நீதிமதிகள் என்ன கேள்வி கேட்குறா பாருங்கோ, அப்படின்னா போக்க ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுன்னுட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாமோ இல்லையோ. அதை போல் எந்த பக்கம் காற்று வீசுகிறதோ அப்படின்னு சொல்ல மாட்டாளா, அதை போல் இப்போ இது எந்த பக்கம்னு தெரிஞ்சுக்கணும்னால் சட்டுன்னு கொடுன்னு கேட்கக்கூடாது, ஆராய்ந்தருள். நீ முதல்ல வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பி, அதுக்குள்ளே நீ என்ன பேசுகிற என்ன கேட்குறேங்கிறதெல்லாம் புரிஞ்சு விடுறேன். அதனால் ஆராய்ந்தருள்னு சொல்லிட்டு யாம் வந்த காரியத்தை மாரிமல முழஞ்சலுக்கு வைக்காமல் வந்த காரியத்தை சித்தஞ்சிறுகாலைக்கு வைத்தார்கள்னு பெரியவாச்சனில் வியாக்கியானம் பண்ணுறார். நாம் வந்த காரியம் என்னன்னு இங்கே சொல்லலையா, இங்கே வந்த காரியம்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு சித்தஞ்சிறுகாலைக்குன்னால் அப்போ தான் நம்ம பிரார்த்திக்கணும். ஒருத்தர் இடத்துல கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கணும், ஏதோ ஒரு உற்சவம் நடக்கிறதா இருக்குதுன்னு கேட்க போகணும். அப்படியே அவர் வீட்டில் உட்காந்துருக்கச்சே 100 அலுவல்களுக்கு நடுவில் இருக்கிறச்சே போய் குடுன்னு கேட்டால் 1000 ரூபா கொடுப்பார், அனுப்பிச்சுடுவார். ஆனால் அப்படி பண்ணிடக்கூடாது. அவசியம் நீங்கள் வந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு தான் முதல் பிரார்த்தனை வைக்கணும். அதை அவர் மாட்டேன்னா கூட பெருமாள் சேவிக்க கூப்பிட்றாரு சுவாமி, போகணும்,
அப்படின்னு மனசுக்கு தோணுமா? அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டின்னு போய் அங்கே மண்டப பிராகாரம்லாம் சேவை பண்ணி வச்சு, தாயார் சன்னதி, ஆச்சாரியர் சன்னதி எல்லாம் நன்னா இருக்கிறதெல்லாம் சேவை பண்ணி வச்சு, பிரசாதம்லாம் கொடுத்து, மாலையெல்லாம் போட்டுட்டு, இந்த இடத்துல தான் நித்தப்படி ஒழுகிறது பெருமாள் பேரில் தெளிக்கும் போல் இருக்கு. ஏது தெரியல. இந்த இடத்துல மடப்பள்ளியிலே அது இது உடஞ்சி படுத்து தளிகை பண்ணச்சே காரை பேர்ந்து உள்ளே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ₹1,00,000 கிடைக்கும். ஒழுங்காக ₹1000 வீட்டுக்கு போயிருந்தா இங்கே வந்து இது எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டா, சரி சரி நிஜமாக நம்ம கைங்கரியம் வேணும்னா அப்படின்னு கொடுத்துருவாள் இல்லையோ. அதுக்கு தான் என் வந்த காரியம் ஆராய்ந்தருள். இப்போ கேட்டால் நடக்காது. இது நன்னா 10ம் 10மா நடக்கணும்னால் சித்தஞ்சிறு காலையில் கேட்போம். அப்போ தான் இந்த பெருமாள் நன்னா முழிச்சுன்னு இருப்பார். இப்போ தான் படுத்ததுலேருந்து கண்ணை முழிக்க பார்க்குறார். அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டு இத்தை கொண்டா அத்தை கொண்டான்னு சொல்லிவிட்டால் இன்னொரு முக்கியமான காரணம், சரணாகதியே என்ன ஆலையே. அதுக்குள்ளே கேட்டதை கொடுத்துருனால் 28ஆம் பாட்டு கரவகள் பென்ஷன்னு தான் சரணாகதி பாசுரம். அதுக்கு அப்புறம் தான் கைங்கரியத்தை பிரார்த்திக்க முடியும். அதனால தான் கைங்கரியத்தை பறையை கொடு என்பதை 29வது பாசுரத்துக்கு வைத்தாள். இப்போ 28ஆம் பாசு வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதான். அப்போ யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு பிரார்த்தித்தது 23வது பாசுரம். இப்பாசுரத்தில் நிறைய வினை சொற்கள். இப்போ நீ எழுந்திருக்கணும், சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. பெருமாள் பண்ணுவரானால் அப்படி தெரியல. பல இடங்கள்லையும் பாசுரத்தை பார்த்தால் அவர் முதல்ல வர்றதாகவும் நாம தான் அப்புறம் பற்றுவதாகவும் தான் காணப்படுகிறது. அப்படின்னா தானே பரகத ஸ்வீகாரம் நிலைக்கும். ஏற்கனவே பரகத ஸ்வீகாரம்னால் அவர் நம்மை பற்றி கொள்வதுன்னு பார்த்துருக்கோம். நாம போகிறது அப்புறம், அவர் வர்றது முதல். இப்படித்தான் எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றா. சில பாசுரங்களை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியறது. வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே முழுவேளுலகம் உண்டாய் வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட. அப்ப தேவரீர் முதல்ல வந்ததுன்னு நம்மாழ்வார் வானமாமல பெருமானிடத்துல சொல்றார். வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கினியாய் திருவே. என் சிந்தனை கினியாய் வந்துனதடியேன் மனம் புகுந்தாய். தேவரீர் வந்து முதலில் அடியேன் மனத்தில் புகுந்தது. திருமங்கையாழ்வாரும் வயலாளி மணவாளனிடத்தே அப்படிதான் சொல்றதா தெரியுது. திருப்பாணாழ்வார் பாடச்சே திருக்கமலபாதம் வந்து என் கண்ணுள்ளனா ஒக்குன்னதே. உன்னுடைய திருவடித்தாமர்கள் வந்தன என் கண்களில் இருந்தன. இப்ப அடுத்த பாட்டில் இவர் சொல்றது அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையே. அப்புறம்தான் என் சிந்தனை ஒன் ஆடையில போச்சுங்கிறார். அப்ப இந்த பாட்டில எல்லாம் பார்த்தால் அவர் வருவது முதல்னு தெரிகிறதே, அப்புறம்தானே நாம போறது. ஒரு தாயார் பால் கொடுக்க தொடங்கும் போது குழந்தைக்கு குடிக்க தெரியாது. அதனாலே அவ தான் எப்படி வாயை வச்சுக்கணும், எப்படி உறிஞ்சணும் எல்லாம் சொல்லி தரணும். அது சொல்லி கொடுத்த பிற்பாடு அது பிடிச்சிக்கும். அதே போல திருக்கமலபாதம் வரணும், அதுக்கப்புறம் நாம பற்றி கொள்ள வேண்டும். ஆரனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உன் திருவடிகளையே உபாயமாக கொடுத்தாய்ன்னு இருக்கு. நான் பிடித்தேன்னு கூட இல்லை. அப்ப நீர் என்ன பண்ணீர்? தெரியலேன்னு முதல் பாட்டில் சொல்லிட்டார். நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னு மாற்ற கிற்கின்றிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடு மலர் சிறீவரமங்கல நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. பாட்டில் சரணாகதின்னு தெளிவாக சொல்றார். 10 பாட்டும் சரணாகதி பாட்டு. ஆனா உன் திருவடிகளை சரணமாக பற்றினேன் பாட்டே இல்லை, சொல்லே இல்லை. ஆனா வானமாமல சரணாகதிங்கிறோமே. அப்ப இது சிறந்த சரணாகதியா ஏற்றுடலாமா? ஆமாம், அத்தியுதமான சரணாகதி. ஆனா அந்த சரணாகதி என்ன பண்ணணும்னால் ஆழ்வார் உள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கார் நேற்றும் பார்த்தோம். அவர் எப்போதும் கொடுப்பதற்கு தயார். ஆனால் அதை நாம் தடுத்து கொண்டு இருக்கிறோம். தடுப்பை விலக்க வேண்டும். விலக்கி விட்டால் தானே நன்மை செய்ய போகிறார். அந்த தடுப்பை விலக்கிறதைத்தான் இப்போ முதல் பாட்டில் சொல்றார். நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்னிலேன். உன்னை விட்டு என்னால் தாங்க முடியாது. இவ்வளவுதான் சொல்லு இருக்குங்க. தேவரியரை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுங்கிற எண்ணம் வர்றதுக்கு பல ஜென்மங்கள் கழிந்தன. இந்த ஜென்மத்தில் இருக்க முடியாது, தாங்க மாட்டேங்கிற எண்ணம் வந்திருக்கு. இதைத்தான் இச்சேன்னு சொல்றா, ருச்சின்னு சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம், துவரைன்னு சொல்லலாம். உன்னை காணணும், உன்னை அடையணும் அப்படிங்கிற விருப்பம், அப்படிங்கிற இச்சை, அந்த இச்சையை மட்டும்தான் பிரகடனப்படுத்துகிறார் ஆழ்வார். இதுக்கு மேலே நான் இது செய்தேன் அது செய்தேன் சரணாகதி அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இப்போ இச்சித்தேன். அப்போ நிச்சலும் விண்ணப்பம் செய்ய இச்சையில் செல்ல உணர்த்தி நிச்சலும் விண்ணப்பம் செய்யன்னு பாசுரம். பகவான் எப்போதும் இருக்க உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு.
முதல் 10 9ஆம் திருவாய்மொழி, இவையும் அவையும்னு 10 பாசுரங்கள். ஆழ்வாருடைய உச்சியில வந்து சேர்ந்துடணும் என்று பெருமானுக்கு ஆசை. ஆழ்வார் பெருமாள் திருவடி தொழறது ஒரு பங்கு. ஆனா இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா திருவடி தொழுதெல்லாம் கடைசி. அதுக்கு முன்னாடி 9 நாள் உற்சவம் என்ன தெரியுமா பண்றார்? திருமுடி சேவைங்கிறார். ஆழ்வார் திருநெல்ல திருமுடி சேவை தான் ரொம்ப பிரபலம், ரொம்ப பிரசித்தமான உற்சவம். அப்படின்னா பொலிந்தன்னு பிரான் நகர்ந்து நகர்ந்து வந்து ஆழ்வாருடைய முடியில திருவடியை வச்சுன்னு உட்கார்ந்து விடுறார். அதுதான் திருமுடி சேவை. அது அப்படியே பாட்டில் சொல்றார். உச்சியுள்ளே நிற்கும், தன் உச்சியில பெருமாள் இருக்காராம். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு, தேவதேவனான பெருமான் கண்ணபெருமான் அவனுக்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமே. பெருமானுடைய நீழ்கடல் சென்னியோட பொருந்தி இருக்கும். இப்ப எப்படி தானே வந்து என் சென்னியை தன் கடலுக்கு விஷயமாக்கினானோ மனிதர்களே, அதை போல இந்த 10 பாசுரங்களை நீங்கள் சொல்ல உங்கள் சென்னியும் அவன் கடலும் பொறும். என்ன ஆழ்வார் நமக்கு அனுகிரகிக்கிறார்? இப்போ நிச்சலும் விண்ணப்பம் செய்வ நீழ்கடல் சென்னி பொறுமே. அதிலே இச்சையில் செல்ல உணர்த்தி வன்குருகூச்சடகோபன்னு பாசம். அடி என்ன பெருசா பண்ணிட்டேன்னால் இச்சை வளர்ந்தது, அவ்வளவுதான் செய்தேன். அந்த இச்சையோட நிச்சலும் விண்ணப்பம் செய்தேன். எப்படி அவர் நிச்சலும் விண்ணப்பம் செய்தார்? இச்சை இருக்கவே நிச்சலும் விண்ணப்பம். நிச்சல்னா தினப்படி சொல்லுகிறாரே, நம்மளும் அபியாசமா தினமும் திருவாராதனம், தினமும் அனுஷ்டானம், கார்த்தால் நித்தியப்படி 4 மணிக்கு எழுந்து தளிகையை பண்ணி திருவாராதனம் பண்ணி அது 10 பாத்திரம்லாம் முன்னாடி தேய்ச்சி கவுத்து வச்சு அப்புறம் பெருமாள் திருவாராதனை பாத்திரம்லாம் தேய்ச்சி அறக்க பறக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டியை பிடிச்சி இங்கே வந்து அப்படி சேவிச்சுட்டு கேட்டு திரும்பி போனால் நாளே முடிஞ்சு போயிட்டாப்பில் இருக்குது. 30 நாள் போகுமான்னு இருக்குன்னுவா. அப்படின்னால் இச்சை இருந்தால் தானே ஓடும், ஒன்றும் சிரமம் வராது. அப்போ ஆழ்வார் திரும்ப திரும்ப எவ்வளவு பெரிய காரியத்தை அவர்கிட்ட எடுத்துன்னு போனாலும் இச்சை இருக்கான்னு வரும். இருக்குன்னா நடந்துடும். அப்போ இல்லையே பெரிய சமாச்சாரம், இச்சை இருந்துட்டா போருமா? உலகத்தில் எல்லாத்தையும் நாம் நடத்த முடியுமானால் நடத்த போகிறது நீ இல்லையே, நடத்துறது அவர் நடத்திடுவார். ஆனால் அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், இச்சை. அந்த இச்சை உன்னிடத்தில் இருந்தால் நடந்துடும் நடந்துடும்னு இவ எந்த தைரியத்தில் சொல்கிறாள்னால் இவன் பண்ணிட போகிறோங்கிற தைரியமே இவளுக்கு இல்லை. அது நம்மால் செய்யவே முடியாது. இப்போ இங்கேருந்து இப்போ அந்த கோவிலில் ஏதோ ஒரு 10 வருஷம் ஆச்சாம் பாலாலயம் ஆகி, அதனால் என்னென்ன தெரியல, யாராரோ வந்து பார்த்தா ஒன்றும் நடக்கலைன்னா அரசாங்கம் பார்க்குறது, ஏதோ தள்ளி போகிறது, இங்கே போகிறது அங்கே போகிறது, ஏதோ வழக்காடு மன்றம்ங்கிறா, ஒன்றும் புரியல சுவாமி, என்னமோ தள்ளிண்டே போகிறது. இப்போ அதெல்லாம் நம்மால் முடியுமா தெரியல. 3-4 கோடி 5-6 கோடி ஆகுங்கிறா. மேலே அதில் ஏதோ ஒரு துவஜஸ்தம்பத்துக்கு ஒரு மரம் வேணுமா, அது ஏதோ 100 அடி 110 அடி வேணுங்கிறா. இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கூட தெரியல. இப்போ சந்தன தைலம் வேணும்னா சந்தனமே 100 படி வேணுங்கிறா. இதெல்லாம் நம்மால் ஆகாது, மனுஷத்தில் ஆகாது. இப்போ இப்படின்ட்டு வந்துவிடலாம். வந்துவிட்டா இவா சொல்கிறது என்னன்னால் அப்போ அவனுக்கு இச்சை இல்லைன்னு அர்த்தம். இல்லை, இச்சையெல்லாம் இருக்குது சுவாமி. காரியத்தை எவ்வளவு பெருசும்னு பாரும்னா அது சின்ன காரியமாக இருந்தாலும் நீ பண்ண போகிறதில்லை, பெரிய காரியமாக இருந்தாலும் நீ பண்ண போகிறதில்லை. அப்போ நீ செய்யக்கூடியது இச்சை. அந்த இச்சையை நீ நன்கு வளர்த்துனுட்டியானால் பாக்கி நிச்சலும் விண்ணப்பம் செய்ய. இச்சை இருந்தாலே நித்தியம் என்ன சொல்லுவோம், அந்த 10 படியும் கிடச்சுடணுமே, அந்த 100 படியும் கிடச்சுடணுமே, சீக்கிரம் மரம் கிடச்சுடணுமே, அந்த பெருமாள் சீக்கிரம் எல்லாருக்கும் அனுகிரகிக்கணுமே, அப்படின்னே நீ நிச்சயப்பட்டுன்று பட அவர் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் பொங்க மூரினுமிருந்து வருவார்ங்கிறத அவர் சயனிச்சுருக்கார். என்னால் நீ எழுந்திருன்னு சொல்லவே இல்லையே, அதனால் அவர் சயனிச்சுருக்கார். ஏன் தானே எழுந்திருக்க மாட்டாரானால் அது எழுந்திருப்பார். உன் உள்ளத்துக்கு எதுக்கு இத்தனையும் கொடுத்து உனக்கு சரீரத்தை கொடுத்து வச்சிருக்கார்? அது உன்னுடைய சைத்தன்யத்தை நீ வெளிப்படுத்தணுமா இல்லையா? நமக்கு ஞானம் இருக்குது, அந்த ஞானம் இருக்கிறதுக்கு வெளிப்பாடு எது? இச்சையுள் செல்ல உணர்த்த. அந்த ஞானத்துக்கே ஒரு வெளிப்பாடு இச்சை. அந்த இச்சையினால சரணம்னு சொல்கிறோம், அந்த இச்சையினால கைங்கரியங்கிறோம். அந்த இச்சையை பெருமாள் சரியாக மோப்ப முடிச்சிடுவார். அது எங்கேயோ இருந்தால் தெரிய போகிறதே, தெரியாத பட போகிறதேன்னுட்டா உள்ளே உட்காண்டிருக்கார். ஆனால் இங்கே உட்காந்து எதையோ பண்ண போகிறாராக்கோ நினச்சிக்க வேண்டாம். இவன் எப்போது இச்சித்திருப்பான், அந்த இச்சை வந்தால் பிடிச்சு நடுவோம்னு வைக்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் இங்கேயும் பாசுரத்தில் பார்த்தால் நாங்கள் இச்சித்து நீ வந்தாயா அல்லது நீ முதலில் வந்தாயா? நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உன்னை விட்டொன்னும் ஆற்ற கிற்கின்னிலேன். சரணாகதிக்கு முக்கியமான அதிகாரமாய் பாழ்வார் சொல்லிருக்கிறது ஆகிலும் உன்னை விட்டு இனி ஒன்றும் ஆற்ற கிற்கின்னிலேன். அவ்வளவுதான் அவருடைய பிரகடனம். இதுக்காக இந்த பெருமாள் எல்லாம் பண்ணா உண்டு. அப்போ இந்த ஒன்று போய் இத்தை சொல்லிட்டா போருமானால் அத்தை சொல்கிறது தான் கஷ்டம். மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க தவிர இது என்ன சுலபத்தில் வந்துடக்கூடிய விஷயமா? நித்தியப்படிக்கு இது நடக்கணுமேங்கிற துவரை கிடைக்கணுங்கிற விருப்பம் வருமானால் ஆழ்வார் அந்த விருப்பத்தை முதல்ல சொல்லிட்டார். அது நடந்த பிற்பாடு பெருமாள் இப்போ பண்ணுறார். ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய்.
அப்ப எனக்கு உன் திருவடிகளையே சரணமாக கொடுத்தாய். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னமென்னவாருடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொதில் தன் சிறீவர சிறிவரமங்கலத்து பெருமானே வானமாமலையே அடியேன் தொழ வந்தொருளே தேவரீர் வாரணம்னு இவர் பிரார்த்திக்கிறார். இப்போ அவர் வருகிறார், இவர் இச்சப்படுறார், இவர் பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் மாற்றி 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 நடக்கிறது பாருங்க. இவர் இச்சை முதலா, அவர் வந்தது முதலா, வந்தது முதலா, சரணாகதி முதலானால் அப்படி பாட்டை பார்த்துட்டே போனேன்னா தலை சுற்றி நின்றுடுவோம். இது எது முதல் எது பின்னாடின்னு தெரியவே இல்லையே. ஒரு நிமிஷம் இது முதல் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு முதல்ல இன்னொன்று சொல்லியிருப்பார். இப்போ இந்த பாட்டே பார்ப்போமே. தேவரீர் எழுந்துருள வேண்டும்னு சொன்னால் 22ஆம் பாசுரத்தில் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து தலை பெய்தோம். தாங்க வந்தது முதல்ல இருக்கா? பாட்டு ஆரம்பத்தில் வந்து தலை பெய்தோம்னு இருக்கு. அப்புறம் தாமரைப்பூ போலே சங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு இருக்கு. அப்போ வந்ததுக்கு தானே விழிச்சதா இருக்கு. இதை பார்த்தா இப்படி இருக்கு. இப்போ செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொள் எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு இருக்கு. அப்ப தேவரீர் முதல்ல விழிக்கணும். இப்ப யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் யாம் வந்தான் இப்ப இருக்கு. வந்து தலை பெய்தோன்னு முதல்ல வச்சுக்கிறேள். அடுத்தது எம்மேல் விழியாவோங்கிறது இருக்கு. நாங்க வந்தப்புறம் நீ விழிக்கணும். நீ விழித்த பிற்பாடு இப்ப இருக்குப்போ வந்து இன்னைக்கு நாங்க வந்தோம் பூவை பூவன் நான் உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருள் கோப்படைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம். இப்ப மறுபடியும் யாம் வந்தான்னு இருக்கு. எதை முன்னாடி எதை பின்னாடி பார்க்க போறீள்? முதல்ல பார்த்து நாம் வந்தான்னு இருக்கு, அப்புறம் கட்டாட்சித்தான்னு இருக்கு, அப்ப நாம் வந்தான்னு இருக்கு. இன்னும் பாருங்களேன், 22ஆம் பாசுரத்தில் வந்து தலை பெய்தோம்னு இருக்கா. அப்படியே அதுக்கு முன் பாசுரத்தில் போனால் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அப்ப நீ அறிவுரணும்னு இருக்கு. அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமான் என்ன சுடரே மாற்றார் உனக்கு வலி தொழந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்தும் நடிபணிவா போலே போற்றி யாம் வந்தோம் யாம் வந்தோம்னு மறுபடியும் இருக்கு. அப்ப அவர் அறிவுற்று யாம் வரப்போறாளா? யாம் வந்த பிற்பாடு விழியாவோவா? விழித்த பிற்பாடு வந்த காரியம் ஆராய்ந்தருளா? நிஜமா புரியாது. இது முன்னே முன்னே முன்னேன்னு போயிட்டே இருந்தா இது முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காள் என்னால் அதுதான் அந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் இருந்த பரிமாற்றம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி இருக்கணுமே. அது எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லித்தானே தீர வேண்டும். ஆரம்பித்தது நாம் உஜ்ஜீவனத்துக்கு தொடங்கணும்னா அவர் தான் முதலடி வச்சாகணும். அப்போ ஸ்ரீஹீன்னு போட்டு கடுதாசி எழுத ஆரம்பித்தார்னால் அவர் தான். அது என்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருப்பார்னால் அனாதி காலமாக மனோரதம். அதுதான் சௌஹார்தம்ங்கிறது. இவன் நன்னாகணும் நான்னாகணும் நினச்சின்னு இருக்கார். அது எங்கே போனால் தெரியும்? இப்படியே 15ஆம் பாட்டுக்கு போங்கோ, 10ஆம் பாட்டுக்கு போங்கோ, 5ஆம் பாட்டுக்கு போங்கோ, முதல் பாட்டுக்கு போங்கோ. நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்போ அவர் தான் தருவான்னு பாட்டு ஆரம்பிச்சு கொடுத்தோம் இல்லையோ. அப்போ அவருங்கிறது அவரிடத்துலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே பாட்டுக்குள்ளே முன்னு பின்னு மாற்றி மாற்றி எத்தனை வச்சுருந்தாலும் கடைசியாக நாராயணனே நமக்கே பறை தருவான். மறுபடியும் கடைசியில் முடிச்சுடலாம். மற்ற இனம் காமங்கள் மாற்று, அதுவும் அவர் தான் செய்யணும். நீர் தான் பறை கொடுக்க வேண்டும். இந்த பறைங்கிற கைங்கிறத தவிர இன்னொன்றில் எங்களுக்கு விருப்பம் போச்சுன்னால் அந்த விருப்பத்தையும் நீயே மாற்று. பறையையும் நீயே கொடு, மற்ற விருப்பத்தையும் நீயே மாற்று. இதுவே பிரார்த்தனை. உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் இற்றைப்பருகொள்வான் அனுகான் கோவிந்தா எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமை யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்று. நாராயணனே நமக்கே பறை தருவான் முதல் பாட்டு கொடுக்கறது அவர் தான். இப்போ கொடுத்துட்டு வேற எங்கேயானு புத்திப்படுத்தினால் அதிலேருந்து மற்ற இனம் காமங்கள் மாற்றுவதோ அந்த கொடுத்த கைங்கற்றத்தில் அவன் ஆனந்தத்துக்கு இல்லை நம்ம ஆனந்தத்துக்குன்னு செய்தாலோ இதெல்லாத்தையும் தேவரீர் தான் மாற்றியுள்ள வேண்டும் என்று மொத்தத்தையும் அவர் திருவடிகளே வைத்தாள். வாஸ்தவம் அதுக்கு நம்மிடத்திலேருந்து பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லையா? ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணுமே. என்னால் என்ன செய்யணும்? சரணாகதியானால் அதுவும் அவரே பண்ண வச்சுருவார். அப்போ எது தேவை? இப்போ நீராட போதுவீர் போதுமினோ அடியை சொன்ன நாராயணனே நமக்கே பறை தருவானுக்கு முன்னாடி இருக்குது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ முதல் வினைச்சொல் எங்கே இருக்குது இந்த பாட்டில்? தொடக்க வினைச்சொல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆள். வினைச்சொல்லே இல்லை, எல்லாம் நாளை கொண்டாடுற பாசுரம். அப்புறம் நீராட போதுவீர் போதுமினோ அப்படின்னு சொல்கிறது தானே முதல் வினைச்சொல். அதில் போதுவீர் போதுமினோன்னு என்ன அர்த்தம் பார்த்தோம்? போவதற்கென்றே போபவர்களேனால் ஒரு பயன் கருதாத இச்சைன்னு அர்த்தம். அப்போ போவதற்கென்னே போபவர்கள் இச்சையில் ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் முதல் பாட்டு நாராயணனே பறை தருவான்னு வைத்தாலும் அவர் தான் பறை தருவான் உபாயம்னு தெரிஞ்சு போச்சு. நம்மகிட்ட இந்த உபாயத்தையும் அவர் எதிர்பார்க்கல, ஆனால் இச்சையை எதிர்பார்க்கிறார்.
இச்சை எங்க இருக்கு? போதுவீர் போதுமினோ நேழகீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அப்ப அந்த செல்வமே அவர்கள் இச்சைன்னு முதல் நாளே பார்த்தோம். செல்வச் சிறுமீர்கள்னா இச்சை தான் அவர்கள்ட்ட இருக்கிறது. கண்ணன் கூடவே பிறந்திருக்கார், அதுதான் அவர்களுக்கு பெருமைனால் இந்த பாசுரத்தினுடைய அமைப்பை பார்த்தாலே ஏதோ ஒரு பாட்டை படிச்சுட்டோம் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிறாப்பில் இல்லது. அதனால தான் 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். 30 பாட்களும் தப்பாம அடுத்தடுத்து பார்த்துன்னு வந்து வெவ்வேறு கோணத்தில் மெதுவாக பார்த்துன்னு வந்தால் ஒரு வாழ்நாளில் ஆண்டாள் என்ன சொல்றாள்? அவள் வாழ்நாளில் அல்ல, நம் வாழ்நாளில். அவளுக்கு இருந்தது 5-6 வயசு, அதற்குள்ள அவள் பாடினது 5-6 மாதம், அதற்குள்ள பெருமான் கூண்டு வந்தது 5-6 நிமிஷம். இவ்வளவுதான் அவர் செய்தது. ஆனால் அதுக்கு நமக்கு பிடிக்க போகிறது இப்போ 5-6 பிறவிகள். அத்தனை எடுத்தாலும் இது என்ன சொல்கிறாள்ங்கிறது சட்டுன்னு புரிஞ்சிருமானால், நல்ல வேளை பெரியவாச்சான் பிள்ளையும் நாயனாரும் மற்றும் உண்டான ஆச்சாரியர்களும் பன்னி வியாக்கியானத்தை அனுகிரகித்தார்களோ ஒருவாறு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாசுரங்கள் அமைப்பை பார்த்தால் முன் இருக்கிற வினை சொற்கள், அதில் முதல்ல இருக்கிறது பறை தருவான் பகவான் தான் உபாயம். அந்த உபாயமாக அவர் இருக்கார். இப்போ அந்த உபாயமாக இருக்கிற பெருமானுக்கு தகுந்த அவர் உள்ள எப்போ திருப்திப்படுமோ அப்போ கேட்கணுமோ இல்லையோ. அதனால தான் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொல்லி நிறுத்திவிட்டாள். அதற்கு முன் சற்று கடாட்சத்தை பற்றி பார்ப்போம். நேற்றைய பாசுரத்தில் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் தேவரீர் அடியேன் பேரில் விழிக்க வேணும். இது பிரார்த்தனை. இவ அடிக்கடி மனோரதிப்பா வியாக்கியானத்தில் அங்கே சொல்கிறார், விழியாவோ என்று தங்கள் மனோரதத்தை சொல்லுகிறாள். மனோரதம்னா மனம் என்னும் தேர். நமக்கு அதெல்லாம் போகணும்னு ஆசை. தேர்லெல்லாம் ஆறு பேர் நம்மளை கொண்டு போகிறா. குதிரையில் போகணும்னு ஆசைன்னால் நாற்காலியில் உட்கார்ந்தாலே முதுகு வலிக்கிறது. நீர் இன்னுமே சேணத்தை போட்டு குதிரையிலலாம் ஏற்று உட்கார்ந்திருப்போ தனித்தனியாக எத்தனை எலும்பு இருக்குன்னு படம் எடுக்காமலே பார்த்துடலாம். அவ்வளவு நன்னா தெரியும். இப்போ யாருக்கு அதெல்லாம் சக்தியும் கிடையாது, தெம்பும் கிடையாது. இப்போ அதனால் இப்போ ஏதோ ஒரு மனோரதம், அதுக்கு நமக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? அந்த பெரிய தேரில் ஏறி உட்காந்துடணும், அது சுற்றி போயிட்டு வரும், எங்கே வேணும்னாலும் போகும். மனோரதத்திலே ஆழ்வார்கள்லாம் ஆசைப்படுறதெல்லாம் அவர் நடத்திடுவாரோ. ஆண்டாள் ஆசைப்பட்டதை உடையவர் பண்ணிவிட்டார். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு 100 தடா அக்கார் அடிச்சில் 100 தடா வெண்ணை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட அவளால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் உடையவர் தங்காலத்தில் இதை சமர்ப்பிப்போம்னு செய்து உடைய கோதாகிரஜருங்கிற பட்டமும் வாங்கிவிட்டார். ஆண்டாளுக்கு திருத்தமையனார், கோயில் அண்ணன் இன்னி வரைக்கும் கொண்டாடப்படுகிறார். அப்போ அது பெருமைன்னு வச்சுக்கோ. ஆசைப்படுறதுக்கு நம்மால் முடியும். ஆனால் அந்த ஆசை தான் வர்றதுக்கு துர்லபமாக இருக்குது. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பெண்ணு ராமானுஜர் ஆசை எடுக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்கோள்னு தான் அர்த்தத்தையே கொடுத்தார். அப்போ பார்த்தா செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ தேவரீர் என் பேரிலே கட்டாட்சிக்க வேணுங்கிறது பிரார்த்தனை. அப்போ கட்டாட்சிக்கிறது நேரம் நடந்துடுமானால் இல்லை, இதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் கேட்டிருக்கிறதா தெரியறது, இதுக்கு அப்புறமும் சிலதெல்லாம் கேட்டிருக்கிறதா தெரியறது. இப்போ எத்தத்தை மெதுவே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோன்னு பாசுரமா. அப்போ சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்துட வேண்டாம், மெதுவே விழிக்க வேண்டும். அதைத்தான் கிங்கிணி வாய் செய்தான்னு இருக்குது. கிங்கிணி வாய்னா திறந்துருக்கா மொட்டிக்கிறதா, பாதி திறந்து பாது மூடி இருக்கிறது தான் கிங்கிணி வாயாம். ஒரு மணியே எடுத்துப்போமே, கோவில் மணியெல்லாம் இந்த மணி அடியேன் சொல்லலை, இப்படி அடிக்கிற மணி இல்லை. ஆனால் ஒரு ஒட்டியான சாத்தின் இருக்கார், ஏதோ ஒன்றுன்னா இப்படி குண்டு குண்டாக மணி சேர்த்துருப்பாளோ இல்லையோ. அந்த மணியில் ஒரு வாய் இருக்கும், ஒரு பக்கம் வாய் இருக்கும். மணியை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மூடினாப்பில் இருக்கும், ஆனால் வாய் திறந்தாப்பில் இருக்குது. இப்போ இது திறந்த மணின்னு சொல்லிவிடா, மூடின மணின்னு சொல்லிவிடா. பாதி திறந்து மூடி இருக்கோ இல்லையோ, இதுதான் கிங்கிணி வாய் செய்த. அப்போ பாதி திறந்தும் பாதி மூடியும் இருக்குன்னால் எதுக்கு இந்த கண்ணன் அந்த மாதிரி பண்ணுறார்? ஒன்றும் முழுக்க திறந்துக்கணும். இப்போ உட்காண்டிருக்கிறவாள்லாம் நன்னா தூக்கம் வரும், வந்துட்டா கண்ணை முழுக்க மூடின்னு தூங்கினா உபன்யாசகர் தூங்குறான்னு நினச்சிட போகிறாளே அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதி கண்களை மூடிக்கொண்டே இருக்க முடியும். அப்படின்னு அதை அழுத்த பார்க்கும். அதுக்கு ஒரு போட்டி நடக்கும், துவந்த யுத்தம். என்னென்னால் கண்ணை மூடிடணும்னு கண்ணு முயற்சி பண்ணும், திறந்துடணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் போட்டி. இதே போட்டி இப்போ கண்ணுக்கு நடக்கிறது. அதனால தான் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அவருக்கு ராத்திரி பொழுது பரம சுகுமாரனும் இல்லையோ. அதனால் வெண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சயனிச்சுட்டு இருக்கார். அந்த சயனம் அந்த சவுக்குமாரியம் கண்ணை மூட வைக்குமா, ஆர்த்தநாதம் கண்ணை திறக்க வைக்குமா. இதோ குழந்தைகள்லாம் வந்து நம்மளை கூப்பிடுறாளே அப்படிங்கிறது தோணச்சே கண்ணை திறக்கிறார். ராத்திரி பொழுதுன்னு தெரிஞ்சு விடியற்கார்த்தாலே சவுக்குமாரியத்தை பார்க்குறச்சே கண்ணை மூடி நுடுறார். நம்முடைய அனாதிகால பாப்பங்களை பார்க்குறச்சே கண்ணை மூடி நுடுறார். எதுக்கு திறக்கணும், இவனை நாம் எதுக்கு கட்டாட்சிக்கணும் என்ன மூடி நுடுறார். பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் தன் திருக்கையால் இவருடைய தொடை அப்படி தொட்ட உடனே முடிச்சு நுடுறார்.
ஏது தேவரீர் கண்ண மூடினுட்டா இவன் கதி என்னாகும் அப்படின்னு அவர் திருமேனியை தொட்ட உடனே, ஓஹோ இவர் சிபாரிசு வச்சுட்டு இருக்கா, புருஷகாரம் பண்ணுகிறாள், திறந்து தாகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை திறக்கிறார். இப்படி மாறி மாறின்னு வச்சுங்களேன். காலத்தின் இளமை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, 4:15 மணியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா கண் அப்படியே மூட சொல்லுமா. காலத்தின் இளமை மூட சொல்லுறது. அதே அநேக காலமாக அனாதி காலமாக இவன் பெறலையேங்கிறத பார்த்தா திறக்க வைக்கிறது. நாம் கடாட்சிக்காட்டா இவன் எங்கே பெறப்போகிறான். ஒரு பக்கம் காலத்தின் இளமை, மார்கழி மாசத்தின் குளிர் காலத்தின் இளமை, அது கண்ணை மூட வைக்கிறது. ஆனால் அனாதி காலத்தின் வெப்பம் அவருக்கு இல்லை, நமக்கு. அனாதி காலம் ஒவ்வொரு சம்சாரியும் நித்தியமாக சம்சரித்திருக்கிறானே, இவனை லாப கண்ணை திறக்காது போயிட்டால் இவனுக்கு உஜ்ஜீவனத்துக்கே வழி இல்லையே. அப்படி நினைக்கிறதுக்காக கண்ணை திறக்கிறார். நம்மை பார்த்தா கண்ணை மூடி நடுவார், பிராட்டியை பார்த்தா கண்ணை திறந்து விடுறார். நம் பாபங்களை பார்த்தா கண்ணை மூடிப்பார், ஆழ்வாரை பார்த்தா கண்ணை திறந்துடுவார். இப்படி ஒத்தொத்தரை பார்த்தா அவர் கண்ணை திறக்கிறது. திறக்கிறாரா மூடுறாரா அவராலே முடிக்க முடியல இப்போ. அதனால தான் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ. தர்ம சங்கடம் நமக்கே இல்லை, அவருக்கு தான். நமக்கு நிம்மதியாக கண்ணை மூடினுட்டோம். நம்ம என்னைக்கு திறந்துட்டு இருந்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தோம், முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. அவருக்கு தான் இப்போ திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. மூடிவிடலான்னா பிராட்டி விட மாட்டேங்கிறான், சரி திறந்து விடலான்னா நம்ம பாவம் விட மாட்டேங்குது. இப்படி மாற்றி மாற்றி இருக்கிறத தான் எம்மேல் விழியாவோ, சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ. இவர் விழிக்கணும்னு பிரார்த்தித்ததே சிரிச்சிறுதே முன்னேறி வந்திருக்கார். இப்போ பாட்டில் 2 அர்த்தம் வச்சுக்கலாம். நீ கண்ணை சிரிச்சிறுதே விழிக்கணும் சொல்லலாம், அல்லது விழிக்கணும்னு நான் இப்போ பிரார்த்திக்கிறேனே மனோரதம், அந்த மனோரதம் சிரிச்சிறுதே வந்திருக்கு. என் மனோரதம் நேரம் உன் கட்டாட்சத்துக்கு வந்துவிடலை. இப்போ அது முதல்ல உன் மனோரதத்திலேருந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என் மனோரதமாக வந்துடுத்து. தேவரீருடைய மனோரதம் அவருக்கு மனோரதம்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் சத்திய சங்கல்பன். நம்மளுது வேணால் கற்பனை குதிரைன்னு, எதுக்கு எடுத்தாலும் கற்பனையில் ஒரு குதிரையை உருவாக்கிங்கோ, ஏறி உட்காந்துங்கோ, உலகத்தில் எந்தெந்த நாட்டுக்கு வேணுமோ பார்த்துட்டு வாங்களேன், காசு செலவில்லாத பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். அது இப்போ மனோரதம் கற்பனை குதிரை நடந்தால் நடக்கும், அநேகமாக நடக்காது. ஆனால் இப்போ பெருமானுடைய தானே கற்பனை குதிரையான்னு அவர் எத்தனை நினைக்கிறாரோ, அவர் கற்பனைன்னே ஒன்று கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சத்திய சங்கல்பம். எடுத்த சங்கல்பம் தப்போ ஞான ரூபமான சங்கல்பம், நெடுத்தா முடிச்சுட்டு போறாரு. இப்போ அப்போ அவருடைய மனோரதத்தில் தான் இது தொடங்குறது. அவருடைய முதல் ஆசை அனைவரும் மோட்சம் அடையணும். அதுலேருந்து படிப்படியாய் இப்போ ஆரம்பிக்கிறது. அப்படி என்னென்ன இவர்கள் பிரார்த்தித்து வந்துட்டார்கள். இந்த பாட்டில் விழியாவோ என்னை விட்டு உன்னுடைய கட்டாட்சத்தை கேட்கிறாள், உன் தாமரை கண்களால் நோக்காய். ஆழ்வாரே பிரார்த்தித்தார், உன்னுடைய அழகான திருத்தாமரை கண்களாலே அடியேனை நோக்க வேண்டும். இது எப்படி மூடும் திறக்கும்னு பார்த்தோம் இல்லையோ. ஆழ்வார்களுடைய இந்த பிரார்த்தனை கூட மாறி மாறியே இருக்கும். மாறி மாறி வந்துட்டு இருந்தா தான் உன்னை நன்னா வளர்க்க முடியும். ஒரே மாதிரி போயிருந்தால் அப்படி வளராது. கையை நான் பிடிச்சிட்டு இருக்கேன், ஒரு பையை பிடிச்சிருந்தேன், 10 படி ஏதோ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன். அங்கே நீங்கள் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் தொய்யும், தானே கீழே போகும். அது போகாது இருக்கணும்னால் அப்படியே என்னால் கட்டியாக பிடிக்க முடியாது. கொஞ்சம் தளர்த்தினா தானே பிடிக்க முடியும். சற்று தளர்த்தினா பிடிக்கலாம், கொஞ்சம் விட்டால் தான் பிடிக்க முடியும். ஆரோத்தம் நெட்டையாக இருந்தால், ரொம்ப உயரமாக இருந்தால், இன்னொருத்தர் குட்டையாக இருந்தார். ஆனால் இந்த நதியை தாண்டி நான் போகணும், பயமாக இருக்குது, ஆற்று பாலத்தில் சிக்கினுடுவேணும்னு இருக்குன்னா கவலைப்படாதே, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு உயரமாக இருக்கிறவர், குள்ளமாக இருக்கிறவர் கையை பிடிச்சிருந்தார். நதி வரைக்கும் வந்துட்டான், பிடிச்சிருந்தா இருக்கார் அவர். இப்போ நானே தான் பிடிச்சிட்டு இருக்கார். இடுப்பு வரைக்கும் வரைச்சே கூட சந்தோஷமாக வந்துடுவா. நெஞ்சளவுக்கு ஜலம் வந்துடுத்து, கழுத்தளவுக்கு தண்ணீர். அவர் பிடிச்சிட்டு இருக்காரான்னு இவன் பார்க்குறான். ஒழுங்காக பிடிச்சிட்டு இருக்கணும் இல்லையோ. அப்போ அவர் இன்னும் நன்னா பிடிச்சிக்கோன்னா ஒரு தடவை தளர்த்தினா தான் கெட்டியாக பிடிச்சிக்க முடியும். கெட்டியாக பிடிச்சின்றதையே கெட்டியாக்க முடியாது, கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும் இல்லையோ. அதே போல் பெருமான ஆழ்வார்கிடத்தே ஒவ்வொரு படியாக ஏற்றணும்னால் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். அதனால் இப்போ ஆழ்வார் முதல்ல பிரார்த்திக்கிறச்சே தாமரை கண்களால் நோக்காய். கண்டிப்பாக தேவரீருடைய திருக்கண்களால் நோக்கணுங்கிறார். ஆனால் பெருமாள் நோக்க மாட்டேங்கிறார். முதல் கட்டாட்சம் பண்ணிடுவார். கட்டாட்சத்தை பண்ணி அவரை கொண்டு தன்னுடைய வட்டத்துக்குள்ளே சேர்த்துனுட்டு அப்புறம் அதே கட்டாட்சத்தினுடைய நிலைமை என்னாருது. ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன், ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கள்களோ அறியேன், இது சூழவும் தாமரை நாண்பலர் போல் வந்து தோன்றும் கண்டீர். இந்த ரெண்டு யமன், இந்த 2 கண்ணிற்கே திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அழகா இருக்கா பாட்டு. அதுக்கு நேர் எதிர்பாட்டு படிய விண்ணப்பம் பண்ணுறேன். இந்த 2 திங்களும் ஆதித்யனும் தான் 2 யமன். உலகத்தில் ஒரு யமன் படுத்தினாலே தாங்காது, என்னை படுத்துறதுக்காக 2 யமன் வந்திருக்கு. அதனால இந்த கண்களை நான் இனிமேல் பார்க்குறதாவே இல்லை. தாமரை கண்களால் நோக்காய்
செங்கஞ்சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ எப்போ பார்க்க போறே அப்படின்னு சொன்னால் ஒரு பிரார்த்தனை வேணுங்கிறது. நேர் எதிர் ஏழையராவி உண்ணும் எனை கூற்றங்களோ அறியேன், இந்த கண் பார்வையை நான் படுறதாவே இல்லை, வேண்டவே வேண்டாம். அப்போ மாற்றி மாற்றி சொல்கிறாரு என்னால், அதுதான் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ. மூடுறாரா திறக்கிறாரா தெரியல இவருக்கு இப்போ. அப்போ மூடி மூடி திறந்தால்தான் அதுக்கு ஒரு ஈர்ப்பே இருக்கும். அப்படியே திறந்து விட்டோம்னால், இப்போ திருவேங்கடத்தில் சேவிக்கிறதுக்கு போகிற மூலியம் இந்த கார்த்தால வெள்ளை ஒரு முக்கியமான வாளுக்கு தரிசன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறான். அது இப்போ போய் ஒரு 10 பேரை நிறுத்தி வைப்பா. சட்டுன்னு திரையை திறப்பா. திறந்தவொடனே ஒரு தீர்த்தம் சட்டாரி அதெல்லாம் என்ன உண்டோ ஆகிடும். அவள் நகர்ந்துருவா, திரையை போட்டுருவா. உடனே அடுத்து சீட்டு வாங்கிட்டு இருக்கிறவா 10 பேர் போய் நிற்பா. அவளுக்கு ஒரு தீர்த்தம் சடாரிலாம் சாய்ப்பா. சட்டுன்னு திரையை சாத்திடுவா. என்னதுக்கு இப்போ எல்லோரும் வரிசையாக தானே போயிட்டு இருக்கோம், இவன் ஏன் சாத்தின்னா இதான் ஏதோ சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ போல் இருக்கு. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே எப்படி மூடி திறந்து மாற்றி மாற்றின்னு இருந்தால் தான் அப்போ சாத்திருக்கு. திறந்துருக்காருன உடனே ஒரு ஒரு வியப்பு வருதோ இல்லையோ. திறந்து இப்போ மூடி இருக்கு, திற போட்டிருக்கு, திறந்த உடனே நம்ம சேவிக்கிறோம்னால் திறந்தே இருந்தா திறந்தே தான் இருக்கே. அதனால தான் இந்த திறந்தே இருக்கேன்னு சொல்கிறத விட கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அது மாறி மாறி இருந்தால் தான் அதில் நமக்கு இச்சை, அதில் நமக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். இத்தனை விளக்குகளை இங்கே போட்டிருக்காளோ இல்லையோ, இந்த விளக்குகள்லாம் போட்டிருக்காளே, இதெல்லாம் எரிஞ்சுட்டே இருக்க ஒத்துரும் பார்க்க மாட்டேன். இதே இந்த விளக்கு இப்போ கொஞ்சம் அணைஞ்சு எரிய ஆரம்பிக்கட்டும், ஒத்துரும் உபன்யாசம் கேட்க மாட்டான். எல்லாரும் அதை தான் பார்ப்போம். இது அணைஞ்சே போயிட்டோம், திரும்பியே பார்க்க மாட்டோம். அணைஞ்சே இருந்தாலும் பார்க்க மாட்டோம், எரிஞ்சுட்டே இருந்தாலும் பார்க்க மாட்டோம். அணைஞ்சு எரிஞ்சுன்னு மாற்றி மாற்றி வர வேண்டும் இல்லையோ. அப்படித்தான் பெருமான் ஆழ்வார்களிடத்திலே மெதுவாக மாற்றி மாற்றி இச்சையை வளர்க்குறார். கொஞ்சம் பாத்திரம் முழுக்க கொட்டணும், அது நிரம்பி போயிடும், குலுக்கணும், கொஞ்சம் அது இடம் கொடுக்கணும், உள்ளே போகும், இன்னொரு அரைப்படியை போடணும், குலுக்கணும், இன்னொரு அரைப்படியை போடணும். அப்படி 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 மொத்தத்தையும் அடைக்கணும்னால் ஈர நெல் வித்தி முளைத்த என் நெஞ்சப் பெருண் செய்யுள் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நங் கண்ணன் தொழி கடியனேன்னு போஷம். ஒரு ஈர நெல்லாட்டம் எங்கிட்ட பக்தியை விளைத்தார். ஒரு சின்ன விதைச்சது தான், அதுக்கப்புறம் அதை கடல் புறைய விளைச்சிட்டார். கடலை போன்ற காதலாட்டம் என் பக்தியை வளர்த்துருக்கணும்னால் மெதுவே பைய சாத்மிக்கத்தான் வளர்க்க முடியும். அதுக்காகத்தான் இப்போ பாட்டே மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. உன் தாமரை கண்களால் நோக்காய்ன்னு சொல்கிறார். இதோ செம்மேல் விழியாவோன்னு பாசுரம் இருக்குது. ஆனால் அதே ஏழையராவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன், இந்த ரெண்டும் தான் என்னை ரொம்ப பாடாப்படுத்துறது. சூழவும் தாமரை நான்மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர், தாமரை கண்ணாட்டு அருந்து படுத்துறதேங்கிறார். தாமரை கண்களால் நோக்காய்ங்கிறார். இப்போவே சிங்கனி வாய் செய்த தாமரை பூ போலே விழியாவோங்கிறார். ஆனால் அந்த தாமரை தான் சுற்றி வந்து பாடாப்படுத்துறதுங்கிறார். அப்போ இதுவும் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. இது நோக்காய் என்ன பிரார்த்தனையை பார்த்தோம். செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ, இது என்ன கட்டாட்சம்னு வச்சுக்கணும், கட்டாட்ச மனோரதம்னு வச்சுக்கோ. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனோரதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரார்த்தனை. இது எல்லாத்தையும் அவனை பண்ணுங்கிறா. இவா பண்ணத்தை சொல்லிக்கிறதே இல்லை. இப்போ இவ ஒன்றும் பண்ணவே இல்லை. எதுவும் பண்ணாமல் நீ என்னென்ன பண்ணுன்னு சொன்னான்னு விண்ணப்பிக்கிறேன். எத்தத்தை எந்தெந்த பாட்டில் என்னென்ன வினை சொல்லுனால என்னென்ன கேட்டுருக்கா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனோரதம். இவளுக்கு இந்த மனோரதம் கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிற மனோரதம். அப்போ செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோன்னு கட்டாட்சத்தை பிரார்த்தித்தாள். அதே இந்த கட்டாட்சம் வெறுமனே அல்ல. அதுக்கு இருந்த இடத்துலேருந்து கட்டாட்சிக்க வேண்டுமா, இல்லை வந்து கட்டாட்சிக்க வேண்டுமா? இந்த பிரார்த்தனை முன்னாடியிலேருந்தே இருக்குது. கட்கிலி உன்னை காணுமாறருளாய்னு ஒரு பாசுரம். கண்ணே உன்னை காண எண்ணே கொண்ட சிந்தையனாய் என்று ஒரு பாட்டு. இப்போ இந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து பார்ப்போம். எல்லாமே இப்போ காட்சியை பற்றி தான் இருக்குது. கட்கிலி கண்ணுக்கே விஷயம் ஆகாதவனே உன்னை காணுமாறருளாய், தேவரீரை காணுமாறு அடியனுக்கு அருள வேண்டும். கண்ணுக்கு விஷயம் ஆகாதவன்னு சொல்லிக்கிறார், ஆனால் காணுமாறருளாய்ங்கிறார். இதுக்கு எவ்வளவு ஞானம் வேணும் தெரியுமோ. என்ன கண்ணுக்கு விஷயம் ஆகாதவன்னு புரிஞ்சுக்கணும்னால் சக்ஷுஷா சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், இவன் கண்களால் பார்க்கப்படுவதே இல்லை, உண்மை தெரியணும். இது சாஸ்திர வாக்கியம். ஆழ்வாருக்கு சாஸ்திரம் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தா தான் கட்கிலி கண்ணுக்கு விஷயமாகாதவனேன்னு சொல்ல முடியும். அதே மற்றொரு சாஸ்திரம் சொல்கிறது, நீயா முயற்சித்தியானா கண்ணுக்கு விஷயமாக மாட்டார், ஆனால் அவரா அனுகிரகித்தா தன்னை காட்டுவார். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்யா தஸ்ஸைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ, யாரெல்லாம் அவனை சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவனா கொடுத்தா உண்டு. ஆசைப்படுறது தான் உன்னால் முடியும், ஆனால் அவராத்தான் அனுகிரகிக்கிறார். அவர் அனுகிரகிச்சுட்டால் நீ பார்க்கலாம்.
பிரியதம ஏவகி வரணீயோ பவதின்னு உடையவர் சாதித்தார். அப்போ அந்த சாஸ்திர வாக்கியம் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் தான் ரெண்டையும் சேர்க்கிறார். இப்போ நாயமாத்மா பிரவச்சனேலபியான்னு சொல்கிறார். ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம்னு இருக்கு. ஆழ்வார் அதை சேர்த்து கட்கிலி கண்ணுக்கே விஷயமாகாதவரே உன்னை காணுமாறு அது வரைக்கும் வந்துட்டார். உன்னை காணுமாறு என்னன்னா அருளாய். அருளாய்னா அதை நீதான் கொடுக்க வேண்டுமே தவிர நானா பார்த்துட முடியாது என்ன ஆழ்வார் சொல்லிட்டார். நீர் ஒன்றுமே பண்ணாத இருக்கிறச்சே அதை எப்படி நான் கொடுப்பேன்? கட்கிலின்னு சொன்னீர், உன்னை காணுமாறுன்னு சொல்லிட்டீர், அருளாய்னு சொல்லிட்டீர். இது நீ ஒன்றுமே பண்ணலை என்னால் நான் என்ன பட்டினி கடந்து உன்னை பார்க்க வைக்கவா? திவ்யதேசங்களுக்கு யாத்திரை போய் உன்னை பார்க்க வைக்கவா? 64 கட்டத்தில் தீர்த்தமாடி உன்னை பார்க்க வைக்கவா? என்ன பண்ண சொல்கிறீர் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். நமக்கு தெரியுமே, நான் என்ன வளர்த்துருக்கேனோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாரும். அப்போ இவர் தோணிடுத்து இச்சையில் சென்ன உணர்த்தி. ஓ இவர் இச்சை தானே வேணும் வேணும்னு கேட்டார். இப்போ இது பகவான் நான் பாடினேனே அது தேவருக்கு மறந்து போயிடுத்தா. கண்ணே உன்னை காண எண்ணே கொண்ட சிந்தையனாய். அப்போ இச்சையை சொன்னேன்னா கண்ணே உன்னை காண உன்னை பார்க்கணுங்கிற ஆசை எங்கிட்ட இருக்குது. அப்போ ஆசை எங்கிட்ட இருந்தால் நீ என்ன செய்யணும்? ஆசை எங்கிட்ட இருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் உண்மை புரிஞ்சுது கட்கிலி. இப்போ நீங்கள் பாட்டை சேர்க்கணும். கண்ணே உன்னை காண எண்ணே கொண்டேன், ஆனால் சாஸ்திரத்தை படித்து கட்கிலின்னு தெரிஞ்சுட்டேன். அதே சாஸ்திரத்தை படித்து நீ கொடுத்தா பார்த்துடலான்னு தெரிஞ்சுட்டேன். உன்னை காணுமாறு அருளாயின்னு பிரார்த்தித்தேன். அப்போ எந்தெந்த நிலைமையில இவர் தெரிஞ்சுட்டு இருக்கார். இப்போ சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்ற ஓ நம்ம பார்க்கணுங்கிற ஆசை அது என்னால் வந்ததில்லை, அவர் அதை விளைச்சிட்டார். ஈரநெல் வித்தி முளைத்த நெஞ்ச பெரும் செய்யுள் காதலை விளைத்தார். அந்த காதலால் கனிந்து இப்போ நான் என்ன பிரார்த்திக்கிறேன்? தேவரீரை சேவிக்கணும், கண்ணே உன்னை காண எண்ணெயை கொண்ட அப்படிங்கிற விருப்பத்தை வெளியிட்டுட்டார். ஆனால் விருப்பம் நடத்திக்கலாமான்னு யோசிச்சா பார்க்கவே முடியாதுன்னு சாஸ்திரம். அப்போ இல்லையான்னு மனசு வருத்தப்பட்டார். இல்லை ஒரு வழி இருக்குது, அவராக காட்டினா பார்க்கலாம்னுது. அப்போ அவர்கிட்டயே கேட்டுடு உன்னை காணுமாறு அருளாய். தேவரீரே தேவரீர் காணுமாறு அடியனுக்கு அனுகிரகிக்க வேணும் என்ன அந்த பாசுரத்தில் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு தேவை, அதுவும் பெருமாளை பாடணுங்கிறார். இந்த சாஸ்திரம் எல்லாம் தெரியணும்னா எனக்கு ஞானம் இருக்கணுமா? அதையும் கேட்டுனுட்டார். ஞான கைதா காலக்கழிவு செய்யலே, அதை கொடுத்துட்டா இது எல்லாமே நடந்து போயிடும் இல்லையோ. தேவரீர் விஷயத்தை பற்றின ஞானம் வேணும், இருந்தால் எல்லாமே விருப்பம் பிறக்கும். என்ன பக்தியுத்பிரத்தி விவித்தியத்தா விஸ்தீர்ணா தசமோதிதா. 10வது அத்தியாயம் முழுக்க விபூத்தி அத்தியாயம். அங்கே விடாமல் கண்ணன் தாறு தாறு தான் ஐஸ்வர்யம் என்ன தான் எத்தத்தோட கூடியிருக்கோன்னு விபூதி யோகம். அப்போ இதெல்லாம் ஞானம். பெருமானுடைய விபூதியை பற்றின ஞானம் வந்துடுது. வந்த உடனே என்ன ஆசை வரும்? விஸ்வரூப தரிசன ஆசை. தரிசனம்னா காண அருளான்னு தான் அர்த்தம். தேவரீரை பார்க்கணும்னுட்டு. அப்போ பார்க்கணும்னா அடிப்படையில் என்ன தேவை? ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டும். ஞாத்தும் அறிவதற்கு, திரஷ்டும் பார்ப்பதற்கு, பிரவேஷ்டும் அடைவதற்கு. அப்போ அறிவதற்கு, காண்பதற்கு, அடைவதற்கு. இதில் காண்பதற்குன்னு ஆழ்வார் சொல்லிட்டே இருக்கார் உன்னை காணுமாறு காணுமாறுன்னுட்டு. அதுக்கு முன்னாடி அறியணும் இல்லையோ. ஞான கைதா காலக்கழிவு செய்யலே. ஞானம்ங்கிற கையை போடு, நாழியாக்காதே. தரேன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இப்போ ஞான கைதா காலக்கழிவு செய்யலே ஞானத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறார். அந்த ஞானத்தினால பார்க்கணுங்கிற விருப்பம் வருது. விருப்பத்தை நாமா நிறைவேற்றிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறார். இந்த கண்ணால் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறார். அப்போ காணுமார் அருளாய் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்தார். இந்த படிக்கட்டை கட்டினுட்டீங்களா? இப்படின்னு பண்ண வேண்டிய முறைப்படி ஆயிருக்கே. ரொம்ப நாளாக நான் பண்ணாத இத்தை இப்போ பண்ணிவிட்டேனே, அதுக்கப்புறம் ஏன் சேவை சாதிக்கலைன்னு சொல்லச்சே இணை கூற்றங்களோ அறியேங்கிறார். 2 யமன் ஏன் சொல்கிறாருன்னா நேரம் சொல்ல மாட்டார். ஒன்றும் இல்லை, நம்மாட்ட இப்போ ஒன்றும் உதாசீனாலாக இருக்கும். பெருமாள்கிட்ட ஒன்றும் பக்தியும் இல்லை, எதுவும் இல்லை. எங்கோ வாசலில் போவார், பார்க்கணுன்னா பார்ப்பார்னால் அவர்லாம் கண்டிப்பாக இந்த 2 கண்களை யமன்லாம் சொல்லவே மாட்டான். அவள் இது பற்றியே கவலை இல்லை வாளுக்கு. இப்போ அவள் வந்து இது 2 கண்ணுன்னு யமன்னு ஒருத்தன் சொல்கிறாருனாலே அவர் நாஸ்திகர்னே எடுத்துக்காதீங்க, பரமாஸ்திகர். அவர் பக்தியில் ரொம்ப திளைச்சுட்டார். அதனால தான் 2 கண்ணு யமன்கிறார்னா ஆழ்வார் அப்படித்தானே சொல்கிறார். அந்த பக்தி எவ்வளவு முற்றி இருந்தால் கொடுக்க மாட்டேங்கிறியேங்கிற பிடிவாதம் வரும்போது தானே யமன்னே பாட போகிறார். இப்போ மதனன் கருப்பு சிலைகள், மதனன் கையில் வச்சிருக்காராம். மன்மதன் வில்லு அம்பு வச்சிருப்பாரோ இல்லையோ, அது கரும்பால் இருக்கிற வில்லு. அந்த வில்லை அங்கேருந்து விட்டுட்டு ஆழ்வாரை படுத்தணுங்கிறதுக்காக அந்த வில்லு போய் பெருமானுடைய முகத்தில் 2 புருவமாக உட்காந்து விடுத்தான். அது அங்கேருந்து கண்ணுங்கிற அம்பை விட்டு 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 இவரை மன்மத்த தாபத்தில் சிரமப்படுத்துக்கு வைக்கிறதான். இதைத்தான் மதனன் கருப்பு சிலைகள். இது எங்கே இவங்க கையில் இருக்கிறத நீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டீர்னால் ஒன்னொன்று அவரை படுத்துற சொல்லியோ. அப்போ எடுத்தனால படுத்திருக்கு. இப்போ ஞானத்தை பெற்று
காண வேணுங்கிற ஆசைப்பட்டு அவர் தீதா காட்ட வேண்டும்னு சொல்லி இத்தனையும் பண்ணப்புறம் காட்சி கிடைக்கலைன்னால் ஏன்னு தவிக்கிறார் இல்லையோ. அதனால தான் ஞான கைதான்னு சொன்னார், கண்ணே உன்னை காணான்னு பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தில் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோன்னு பிரார்த்தித்தார். இருக்கட்டும். அப்படி பெருமான் அப்படியே கண்டுட்டா இவாளுக்கு திருப்தியா காண்றாருன்னே வச்சுப்போமே, கண்ணை புரட்டுறார், நன்னா பார்க்கறேன்னு சொல்லிட்டாருனால் உடனே அடுத்தது கேட்கப்படுவா. இது கிடைச்சதோ இல்லையோ. காணுமாறுருளாய்னா சரி கண்டேன் கொடுத்துட்டேன் போரும்னு விடுவரானால் இல்லை இல்லை கொஞ்சம் நடந்தா தேவலே அப்படின்னு கண்டதை தாண்டிட்டு நடக்கிறத பிரார்த்திப்பா. இது ஏன் இருந்த இடத்துலேருந்து காட்சி போறாதானால் அது கட்டாட்சி சுட்டியானா அந்த திருப்தி கிடைக்கும். ஆனால் அதுக்கு மேலே நடந்து காட்டினியானா இன்னும் பரம திருப்தியாக இருக்குமோ இல்லையோ. சரி நடக்கணும்னா பேசி காட்டுட்டியானா திருப்தியாக இருக்குமோ இல்லையோ. உன் திருமேனி தரிசனத்தை கொடுத்தியானா திருப்தியாக இருக்குமோ இல்லையோ. என்னை அணைச்சுனுட்டியானா ரொம்ப நன்னா இருக்குமோ இல்லையோ. என்னை கைங்கரியம் பண்ண வச்சா இன்னும் நன்னா இருக்கும். எங்கிட்ட புஷ்ப அர்ச்சனை ஏத்துண்டியானா நன்னா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தியானா நன்னா இருக்கும். அதையும் பக்கத்தில் நாச்சிமாரிடத்துலேயும் சேர்த்து கொடுத்தியானா நன்னா இருக்கும். பாகவதர்களுக்கு ஆட்படுத்தினியானா இன்னும் நன்னா இருக்கும். இதையே இங்கெல்லாம் பண்ணாமல் வைகுந்தத்திலேயே கொடுத்துட்டியானா இன்னும் நன்னா இருக்கும். அங்கே இருக்கிற பக்தர்களோட சேர்ந்து பாட வைத்தா நன்னா இருக்கும். அதுலேயும் அப்பப்போ என்னை மட்டும் தனியாக கவனிச்சிந்தியானா இன்னும் நன்னா இருக்கும். எல்லாம் நன்னா இருக்கும்னா எப்போ தான் முடிய போகிறது இது. இப்படியே கேட்டுட்டு இருந்தார். இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமா? முதல்ல வாழ்க்கையிலேயே எதிர்பார்ப்பை குறைச்சிக்குங்கன்னுவா சொல்லிடுவாடோ இல்லையோ. இது எதிர்பார்த்துட்டே இருந்தால் முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் இப்போ முன்னாடியே 3-4 மாதம் பேசிக்கிறா எல்லாரும். இது என்ன எதிர்பார்ப்பு, அதென்ன எதிர்பார்ப்பு, என்ன ஒன்று. அப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பண்ணிக்கலாம் போல தோணும். ஆனால் கல்யாணம் ஆனப்புறம் தான் அது சாத்தியமே இல்லைங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும்னுவா. இவர் எதிர்பார்ப்பா அவர் குறைச்சிக்கணும், அவர் எதிர்பார்ப்பை இவர் குறைச்சிக்கணும். 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா எதிர்பார்ப்பே நின்று போடும். ஏன்னா நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. அப்புறம் தான் முதல்ல இவாள்கிட்டே அந்த எதிர்பார்ப்பு அவர்கிட்ட மாறும். இனிமே பகவான்கிட்ட எதிர்பார்ப்பு மாதிரி நீ செய்வாயான்னு கேட்டால் ஏன் அங்கே ஒன்றும் நடக்கலையோ. இப்போதான் மெதுவாக வருகிறே. இதுக்குத்தான் நானே அழகிய மணவாளனா விஸ்வத்துக்கே பற்றி முதல்லேருந்து பண்ணுறேன்னு சொன்னேன். உனக்கு அது புரியல. சரி இப்போவான்னு வந்தியோ இல்லையோ. அதுதான் நாயனார் விஸ்வபதி லோகபர்த்தாவென்னும்னு ஆச்சார ஹிருதயத்தில் சாதிக்கிறார். லோகத்துக்கே பர்த்தா, விஸ்வத்துக்கே பதி. அப்போ அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அவர் நிறைவேற்றுறார். என்னால் உலகத்தில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். ஆனால் பகவத் விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை வானளாவ வளர்த்துக்கலாம். ஏனெனில் இது அசக்தனாலே அக்ஞனாலே பண்ண முடியாதவை. அவன் சர்வஜன் சர்வசக்தன். அவர் யாரும் இன்னும் எதிர்பார்ப்பையே வச்சுக்கலையே, இன்னும் நம்மகிட்ட கேட்கலையேன்னு அவர் வருத்தப்பட்டிருக்காரே தவிர கேட்டால் கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருந்தா அத்தனை வச்சிருக்காரு இல்லையோ. இருக்க ஒருத்தருட்டே கேட்கறதுக்கே ஆள் இல்லைன்னா வருத்தமாக இருக்கும். எல்லாம் காட்டில் இருத்த நிலவாகாமே நிலவாகாமேன்னுவா. காட்டில் நன்னா சந்திரன் குழு குழுன்னு இருக்கார், சுற்றி ரம்யமான சூழ்நிலையாக இருக்குது. யார் அனுபவிக்க போகிறா? ஆள் இல்லை. நாட்டில் எதான் இருக்கான்னா புகை மண்டலம் தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நாட்டுக்கு வந்தால் காட்டுக்கு போனால் நன்னா இருக்குது, அனுபவிக்க ஆள் இல்லை. இங்கே அனுபவிக்க ஆள் இருக்குது, நன்னா இல்லை. அதுதான் பெருமானுக்கு இப்போ நான் எந்தெந்தோ கிராமத்திலே எங்கெங்கே திவதேசத்தில் ஆனந்தமாக கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கேன்னு உத்தரும் வரவே இல்லையே. வந்தால் தானே கொடுக்க. அதனால் அவரிடத்துல மனோரதத்தை நிறையா வளர்த்துக்கலாம். உலகத்தில் மனோரதத்தை குறைச்சிக்கணும். இதில் குறைக்க குறைக்கத்தானே அவரிடத்துல வளரும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. மற்ற விஷயத்தில் விரக்தி, பெருமான் விஷயத்திலே பக்தி, பெருமான் விஷயத்தில் ராகம். அதனால்தான் இது ஒவ்வொன்றா வளர்றது. இப்போ ஆழ்வாருக்கு சிறிதே கட்டாட்சிக்கணுன்னு மட்டும் சொன்னவர் கண்ணை திறந்து பார்த்தா போரும். ஆரோர் சுவாமி உடம்பு சரியில்லே படுத்துன்னு இருக்காராம், கண்ணை திறந்து பார்த்தா போரும் நாள் திறந்துட்டார் அவர். திறந்த உடனே இப்போ 2 வாரத்தை பேசக்கூடாதா? இப்போ தானே கண்ணை திறந்தா போரும்னு சொன்னீரேன்னால் இல்லை, அது அப்போ போரும், அதுக்கப்புறம் இப்போ வேணுமோ இல்லையோன்னால். ஆழ்வார் அதே மாதிரி தேவரீரை கட்டாட்சணன்னு பிரார்த்தித்தேன், நீரும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேண்டுகோள் இருக்குது. தேவரீர் பேச வேண்டாமோ? பேசினா இன்னும் நன்னா இருக்கும் போல் இருக்கே. பேசினா கிடந்த இடத்துலேருந்து பேசக்கூடாது, எழுந்திருந்து பேசணும். அப்போ பேசுன்னு முதல்ல பிரார்த்தித்துக்கிறார். நீ சொல்லு, வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு, பாவினி என் ஒன்று சொல்லாய், பாவியேன் காண வந்தே. தேவரீர் பாவின்னு என்ன சொன்னால் கூட போகிறோம். ஆரம்பிக்கச்சா எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. என்னை கொண்டாடிடு, கொடுத்துட்றேன்னு சொல்லு, மோட்சம் கொடுக்குறேன்னா சொல்ல. இப்போ நீ சொல்லணும்னா என் பாவம் தான் உன் கண்ணில் படும், பரவாயில்ல அதையே சொல்லு. பாவினி என்று ஒன்று சொல்லாய், பாவினின்னு சொல்லுனால் பெருமாள் பான்னு வாயை திறந்தார். பாவின்னு சொல்லணும் இல்லையோ, அது அங்கிருந்து சொல்லக்கூடாது. பாவியேன் காண வந்தே, அடியேன் காணும்படிக்கு இத்தனை நாள் காணணும்னு பிரார்த்தித்தேன், காணுமாறுருளாய் கேட்டுவிட்டேன், விழியாவோன்னு சொல்லிவிட்டேன். அதனால் இப்போதும் மறுபடியும் பிரார்த்திக்கிறேன். பாவி நீர் சொல்லணும்னாலும் பாவியேன் காண வந்தே, அடியேன் காணும்படிக்கு வந்து பாவின்னு சொல்லுனால் முன்னாடி வந்து நின்னுட்டால்
யாரையோ தேடுறாரு போல் இருக்கு. யாரையும் பார்க்கணுமா? 7 இருக்கா? 7 இருக்கணும். பாவினி என்னொன்னு சொல்லாய் பாவியேன் காண வந்தே அடியேன் காணும்படிக்கு தேவரீர் வந்து பாவின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து காண சொன்னால் சாஸ்திரம் ஒரு வாக்கியம் சொல்கிறது. நம்ம முன்னாடி பெருமாள் வந்து நின்றுண்டு அவரை பார்த்த உடனே பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுமா. இப்போ பாவம் தொலைஞ்ச பிற்பாடு பாவின்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதனால தான் ஆழ்வார் காவியேன் காண வந்தே நான் காணும்படிக்கு வா கண்டு விடுகிறேன் அப்பவே என்றொன்று சொல்லாய் என்று நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுன்னு ஒரு பிரார்த்தனை இருந்தது. இதே சொல்ல பல தரத்திலையும் சொல்கிறார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம் திருவிடவந்தைங்கிற ஊர் நித்திய கல்யாண பெருமாள். அந்த இடத்து பெருமாள்கிட்ட சொல்லு சொல்லு சொல்லுங்கிறார். இப்போ இந்த இடத்துல பாவினி என்றொன்று சொல்லுன்னு பார்த்தோமோ இல்லையோ. ஆனால் அங்கே அப்படி கேட்கலவர். உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் சொல்லு இடவெந்த எந்த பிரானே தேவரீர் கட்டாட்சிக்கணும்னு நான் கேட்கல, நடக்கணும்னு கேட்கல, என் விஷயத்தில் என்ன பண்ணுறதா தேவள் அபிப்பிராயம் அதை சொல்லுங்கிறார். இப்போ அதனால தான் திவழும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் ஆசை விடாளால் குவளையங்கண்டி கொல்லியம்பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளைச் சொல்லு சொல்லு உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தாய், உன் மனசால இவளை பற்றி என்ன நினைக்கிறாய். நான் காணுமாறருளாய்னு சொல்கிறதுக்கோ விழியாவோன்னு சொல்கிறதுக்கோ தாமரை கண்களால் நோக்காய்னு சொல்கிறதுக்கோ கட்கிலி காணுமாறு இது எதுவும் பிரயோஜனம் இல்லை. நீ சொல்லு என்னான்னு தாயார் போய் இந்த குழந்தைய பெருமாள் முன்னாடி இட்டு விட்டு அவனை பார்த்து கேட்கிறாள். சொல்லு உன் மனத்தால் என்ன நிறைந்திருந்தாய் என்ன பெருமாள் வாய் திறக்கணும். உன் மனசால என்ன நினைச்சுருக்கே சொல்லுன்னு சொல்றார். அதே நீ பாவின்னு சொன்னா கூட சரின்னு சொல்றார். இது ரெண்டும் கேட்டார் பெருமாள். சரி வேறு ஏதோ ரொம்ப தான் விருப்பப்படுறார் போட்டிருக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக வாய் திறந்து பேச ஆரம்பித்தாரா. அப்ப திருமழிசை ஆழ்வார் வந்து நின்று அப்படியே படுத்த படுக்கையெல்லாம் நீ பேசி நிற்கக்கூடாது. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனே. கிடந்தவாறு நன்னதான் இருக்கு, அதை சேவிச்சிட்டேன் இப்போ. ஆனால் எழுந்திருந்து பேசுன்னு ஒரு ஆழ்வார் சொல்லி வாயை திறக்க போறார், பாருன்னு ஒரு ஆழ்வார் சொல்லி பார்க்க போறார். ஒருத்தர் பாரு காணுமாறுளாய்னு சொல்லி காண்றேன்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆழ்வார் வந்து அது வந்து சொன்னா தேவலைங்கிறார். சரி இருந்த இடத்துலேருந்து காணுவோம்னா சொன்னா தேவலைங்கிறார், சொல்லுவோம்னால் வந்து சொன்னா தேவலைங்கிறார். அப்போ ஒவ்வொரு வினை சொல்லா கூடின்னு போகிறதோ இல்லையோ, ஒன்றா நிறுத்தவே இல்லையப்பா. இதை முடிக்கிறதுக்குள்ளே அதுங்கிறார், அதை முடிக்கிறதுக்குள்ளே அதுங்கிறார். இப்போ பெருமான் எத்தைத்தான் செய்யனால் அனைத்தையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கவே தானே கேட்குறோம். பையுடனாக பாக்கொடியான்னு பாசுரம் பாம்பு நனவேல் பரனே ஆழ்வார் ஒவ்வொரு பாட்டில் கேட்குறார். என்னுடைய கண்ணு ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது இதெல்லாம் முன்னாடி. இப்போ கை ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது, காது ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது, மூக்கு ஒன்றை பேசணும்னு ஆசைப்படுறது, வாய் ஒன்றை கேட்கணும்னு ஆசைப்படுறதுனால் நிஜமாக புரியலையே ஆழ்வீர் என்ன சொல்லி வருகிறீர். அந்தந்த இந்திரியம் அதனதன் வியாபாரத்தை தானே பார்க்கணும். இல்லை ஒன்னொன்னின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப. ஒன்னொன்னின் செயல் கண்ணுக்கு பார்க்கணும், காதுக்கு கேட்கணும், மூக்குக்கு முகரணும், நாக்குக்கு சுவைக்கணும். இப்படி தானே வழக்கம் வச்சிருக்கீர். நீர் மாற்றுமே உம்மால மாற்றணுன்னா மாற்ற முடியாத. அது என்ன அப்படித்தான் சாப்பிடணுமான்னார். அது உடம்பு சரியில்லையா மூக்கு வழியாக ஆகாரம் கொடுத்தாளான்னு நாங்களே சொல்கிறோமே. இதுக்கு என்ன இப்போ வாய் வழியாக கொடுக்குறோம்னால் உடம்பு சரியில்லைன்னா மூக்கு வழியாக கொடுக்குறோம். இல்லவே இல்லை ஆகாரமே இல்லை அப்படி எதை நரம்பு வழியாக ஏற்றுடுறாங்கிறா. இதெல்லாம் நாங்களே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே. அப்போ பண்ணோம்னா நீ பண்ண மாட்டியோ. அதனால் ஒன்னொன்னின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப. இத்தை எங்கேன்னு பகவான் கேட்கிறார். இப்படிலாம் பண்ணி வழக்கம் இல்லை. நீ முதல்ல கண்ணால் பார்க்க விருப்பப்படும், வாயால் பேசிக்கும், காதால் கேட்டுக்கும்னா இல்லை. என்னுடைய உன்னை காண விரும்பும் என் கண்களே, உன்னை தடவ விரும்பும் என் கைகளே. என் கைகளை ஒன்று தொடணும்னு ஆசைப்படுறது, அதுவே பார்க்கணுங்கிறது கேட்கணுங்கிறது முகரணுங்கிறது. என் கண்ணு ஒன்று பார்க்கணுங்கிறது கேட்கணுங்கிறது முகரணுங்கிறது சுவைக்கணுங்கிறது. இது ஒவ்வொன்றும் வேணுங்கிறது. அதனால் ஒன்று செய்ய, நீ படுத்துன்னு இருக்கிற இடத்த கொஞ்சம் பாரு. திரும்பி பார்த்தார், பாம்பனையில் பள்ளி கொண்டிருந்தார். என்ன இப்போதுனாலே பாம்புனால் அதுக்கு 2 இந்திரிய வியாபாரத்தை நீ ஒரு இந்திரியத்துக்கு கொடுத்துருக்க தெரியுமோ. சக்ஷுஸ்ரவாகான்னு பாம்புக்கு பேர். கட்சவி கண்ணு காது 2 ஒரே இந்திரியம். அதுக்கு கண்ணு தனியாக காது தனியாக கிடையாது. ஒரே இந்திரியத்தால் பார்த்துக்கும் அந்த இந்திரியத்தாலே கேட்டுக்கும். அப்போ நீ படுத்துன்னு இருக்கிற இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் கொடுத்தியோ இல்லையோ, அப்போ முடியும்னு தான் அர்த்தம். எனக்கும் கொடுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக அத்தை மாற்றி கேட்குறாரு. இப்போ அப்போ 2மே ஒன்னொன்னின் செயலே எல்லாருமா கேட்க
கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வழிகேசனே, கிடந்தவாறே பேசாதே, எழுந்திருந்து பேசுன்னு இந்த பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இது ஒரு பக்கம். இப்போ பாவினி என்னொன்னு சொல்லாய் பாவியேன் காண வந்தே, வரணும்னு கேட்டுக்கிறார் பாவின்னு சொல்றதுக்காக. சரி, வரணும்னு எழுந்திருக்கணும்னா வெறுமை பேசாதே எழுந்திருந்து பேசுங்கிறார். இது ரெண்டு நேரடியாக பிரார்த்தித்தாரோ இல்லையோ? இது நேர் எதிர்த்த மாதிரி சொல்றார். பாவினி என்னொன்னு சொல்லாய் பாவியேன் காண வந்தே, வந்தேன்னு தேவரீர் வரணும்னு சொல்றாரோ இல்லையோ? ஆனால் இங்கெல்லாம் பாசுரங்களை பார்த்தா வந்து தலை பெய்தோம், அபிமான பங்கமாய் வந்து நின் கள்ளிக்கட்டிற்கிடையே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிப்பட்டிற்கீழே ஒவ்வொன்றும் மாற்றார் உனக்கு வழிதொந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்து நடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம். அப்போ இங்கெல்லாம் யாம் வந்தோம்னு இருக்கு, வந்து தலை பெய்தோம்னு இருக்கு. திடீர்னு பெருமானை பார்த்து பாவியேன் காண வந்தே நீ வரணுங்கிறார். என்னால் இவ தான் வரப்போறேன்னு சொல்றாரா, அவனை வரப்போகணும்னு சொல்றாரா? இது மாற்றி மாற்றி தான் இவர்களுக்கு இருக்கு. இதைத்தான் கிங்கிணிவாய் செய்த தாமரை மூடுறாரா திறக்கிறாரா? இப்போ என்ன கட்டாட்சிக்கிறதுக்கு திறக்க போறாரா? இல்லை இல்லைன்னுட்டு மூடுற போறாரானால் எடுப்பும் சாய்ப்பும்னு வியாக்கியானத்தில் சொல்லுவா. எடுப்பு சாய்ப்புன்னா இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும். இதை நினச்சா கேட்கணும்னு தோணும், அதை நினச்சா வாண்டான்னு தோணும். இது இப்படி கேட்டால் அப்படி பண்ணலாமேன்னு தோணும், அப்படி கேட்டால் இப்படி பண்ணலாமேன்னு தோணும். இப்போ இங்கே சொல்லச்சே கிடந்திருந்து பேசு கேசனே பேசுன்னு சொன்னார். அப்படின்னா நீ எழுந்திருந்து பேசினுட்டு இதே இன்னொரு இடத்துல ஆழ்வார் சொல்றார், கூவுதல் வருதல் செய்யாயே. கூவு வா, கூவுதல் வருதல் செய்யாய். புளிங்குடியிலே கிடந்தான் எம்பெருமான். ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கு. ஆனால் பெருமாள் ஆழ்வாரை கைங்கிறதுக்கு கூட்டுக்கவே இல்லையாம். அதனால வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. இது பிரார்த்தனை. பெருமாள் கூவணம் இல்லையோ? பாசுரத்தில் நம்மள வீட்டில் சாதிக்கிறார். ரெண்டு பேரே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரே திருவடி வருடுறாளே, அந்த க்ஷேத்திரத்தில் அப்படிதான். காய்ச்சன பெருமாள், அதாவது பூமிபாலன்னு பெருமாள் திருநாமம், காசினவேந்தன்னு சொல்லுவார்கள். அந்த பெருமாள் திருவடியை நீட்டின்னு இருக்கார். ரெண்டு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி உயரமாக உட்காண்டிருக்கிறதுனால நமக்கு திருவடி சேவையே ஆகாது. அது அவர்களுடைய சொத்தாட்டம் மறைஞ்சிருக்கும். பிராகாரத்தில் வரச்சே ரெண்டு சின்ன படிக்கட்டு வச்சிருக்கா, ஏறி அப்படி கண்ணை அழுத்தின்னு சேவிச்சோம்னா தான் திருவடி சேவை ஆகும். அந்த திருவடியை பிடிக்கிறதுக்கு என்னை கூவுதல் வருதல் செய்யாய். அதை ஏன் கூவுதல் வருதல்ங்கிறாருங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். வருதல் வருதல்னு கேட்டுன்னு இருக்காரோ இல்லையோ? இந்த இடத்துல வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் கூட இருக்காளா? இப்போ வருதல் செய்யாய்ன்னு நம்ம சொன்னால் நாச்சியார் அழைச்சிட்டு வர்றதா, விட்டுட்டு வர்றதா, தனியாக வரணும்னு இவர் எங்கேயானு கிளம்பலாம். ஆனால் பாட்டில் என்னன்னு பிரார்த்தனை இருக்குது? மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவனை ஏலும் பிடிக்க நீ ஒரு நாய் மகாலட்சுமியோடு பூமி தேவியோடு வாராய். இல்லை, அவர்கள்லாம் பிடிச்சுட்டு இருக்காளே, அடியனை பிடிக்க கூப்பிடக்கூடாதா? கூவுதல் வருதல் செய்யாயே. அப்போ வருதல்னு சொல்லிட்டால் பிராட்டியை பிரிஞ்சு பெருமாள் விறுவிறுன்னு எழுந்து வந்துடுவாராம். வந்தால் நாம் வரேன்னு சொல்ல போக, அவரை கூப்பிட்டு காட்சி கொடுன்னு சொல்ல போக, அதுக்காக அவர் தாயாரிடத்திலேருந்து பிரிக்க போக இன்னொரு ராவணன் வந்தான்னு ஊர்க்காரான் நினச்சி விட்டாள்னா நமக்கு வம்பு வேண்டாம். அதனால் கொஞ்சம் மறைச்சு கூவுதல்னு சொல்லிப்போம். கூவுதல்னா இருந்த இடத்துலேருந்து தாயார் பக்கத்துலேருந்தே கூப்பிடலாம் இல்லையோ? அப்போ கூப்பிடுவாரான். ஒரு வேளை நம்ம வரலேன்னு வச்சுங்களேன், கூப்பிடு காதல் விழலை, இல்லை நானோ ஏதோ வரலை, கூப்பிட்டது போறலைன்னால் அப்போ தாயாரே நீர் கூப்பிட்டது போறல போல் இருக்கு, போய் அழைச்சின்னு வாருன்னு அவ சொல்லுவோம். வருதல் செய்யாயே. அப்போ கூவுதல் செய்யாய், முதல்ல கூப்பிடு. ஆனால் நான் பிரிக்க தயாராக இல்லை, அவளோட ஒன்றை நான் பிரிக்கிறதா இல்லை, நீ கூடவே இரு. அதுக்கப்புறம் வருதல் செய்யாய். இன்னொரு வியாக்கியானம் பண்ணுறார். கூவுதல் செய்யாய் நீ, வருதல் செய்வேன் நான். பிரிச்சு நடுவுமே. கூவுதல் வருதல் செய்யாயேன்னு இருந்தால் கூட கூவுறதை நீ பண்ணிடு, வருவதை நான் பண்ணுகிறேன். அப்போ ஓர் ஆழ்வாரானா படுத்துட்டே இருக்கியே எழுந்திருந்து பேசுங்கிறார். சரி, எழுந்திருக்கலான்னு திருப்புளிங்குடி பெருமாள் பார்த்தா இல்லை கூவுதல் மட்டும் செய், வராதேங்கிறார். அப்போ வரவாண்டாமான்னால் நாச்சியார் சொன்னால் அழைச்சின்னு வா. இப்படியே மாற்றி மாற்றி சொல்லியிருந்தால் அவர் என்னதான் செய்விருப்போ? அப்போ கூவுதல் வருதல் வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. கூவுதல்னு பெருமாள் அங்கிருந்து கூவி பார்த்தார். அப்பா ஆழ்வார் கேட்கிறார், கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே. இப்படி நீ அங்கேருந்து கூப்பிட முடியுமா? கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ, நான் உங்ககிட்ட வரும்படி கூப்பிட வேண்டும், நீ எங்கிட்ட வரும்படி கூப்பிட வேண்டும். அதைத்தான் கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிப்போர் பற்றுக்கொம்பு நின்னலால் அறிகின்றேன். உன்னை தவிர அடியனுடைய ஆவிக்கு ஒரு பற்றுக்கொம்பே இல்லை. அதனால கூவிக்கொள்ளணும். அடியேன் வந்து எப்படி கூவணும்னால் முகப்பே கூவி பணிகொள்ளாய். சரி, தேவரீர் எழுந்திருக்க வேண்டான்னு சொன்னேன், ஒன்று செய்யும், என்ன உம்மை முன்னாடி கூப்பிடும்.
முகப்பே கூவி பணிகொள்ளாய், நீ எனக்கு இந்த கைங்கிறத பண்ணுன்னு சொல்லணும். கூவினா போறாதான். கூப்பிட்டத்துக்கு நம்ம போய் நிற்போம் இல்லையோ, நின்ன உடனே இன்னொரு வினையை மாத்திட்டா இருப்போம். கூவி முகப்பே கூவி என்ன செய்யணும்? பணிகொள்ளாய். அதுக்கப்புறம் தான் நீ என்னை கைங்கரம் பண்ணுன்னு ஆணையிட வேண்டும். இது 2வது பிரார்த்தனை. அப்போ முதல்ல காண வேணும்னு பிரார்த்தித்தார். அதை அப்படியே கண்டுட்டா போராது, பேசணும்னு சொன்னார். அப்படியே பேசினா போராது, நடந்து வந்து பேசணும்னு சொன்னார். அப்படி நடந்து வர்றதுக்கு கூடுமானால் பாவின்னு சொன்னா கூட போறோம், என் முன்னாடி வந்து சொல்லுன்னார். வந்தா பிரியணுமேன்னு சொன்னா, சரி கூவிப்பாரு இல்லே நடந்து பாருன்னார். அப்படி நடந்துட்டா நன்னா இருக்குமானால் அது நடந்த கால்கள் நொந்து போயிடுமோ வாண்டாங்கிறார். ஆனா நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குடுங்கவோ என்று. அடுத்தது பெருமாள் வருவார் வருவார்னு எதிர்பார்த்தார். இவர் வரவே இல்லை. வரலன்ன உடனே இத்தனை நாளும் இருந்த தாபம் கோபமாயிடுது. இப்ப தாபத்தோட வரணும் வரணும்னு பிரார்த்திச்சிருந்தார், கோபமா மாறி போச்சு. இப்ப 2ஆ பாட ஆரம்பிச்சிட்டார். ஒன்று ஊடல் திறத்திலே நம்ம ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. இவ்வளவு நாழி நடக்கணும் நடக்கணும்னு சொல்றேன், பேசு பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேசினா நீ என்ன குறைஞ்சி போடுவேன்? ஒன்றுமில்லாத பிரயோஜனாந்தரபரன் அர்ஜுனன். அப்படி இருக்கிறவனுக்கு 700 ஸ்லோகம் அவன் கேட்டானா? எனக்கு எது கஷ்டமோ எது நல்லதோ கஷ்டத்தை போக்கு, நல்லதை சொல்லு. இது ஒன்றை கேட்டதுக்கு ஊர்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, விபூதி யோகம், சரணாகதி, அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனம், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தேவாசுர விபாகம் என்னன்னு அவன் கேட்டானா? நிச்சயமா இல்லை. சாத்திக ஸ்ரத்தையோட படணுமா? வேதத்தின் வழி நடக்கணுமா? எது சாத்திக தானம், ராஜச தானம், தாமச தானம், சாத்திக தேவத்தை, ராஜச தேவத்தை, தாமச தேவத்தை, அவன் ஆராய்ச்சி கட்டுரைலாம் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. ஆனா இத்தனையும் நீ கொடுத்தியோ இல்லையோ? அப்ப நீயா விருப்பப்பட்டு தானே கொடுத்த? அவன் எத்தையோ வாழ்ந்து ராஜ்யத்தை ஆளப்போனவனுக்கு இத்தனை விருப்பத்தோடு கொடுத்தியானால், நான் கேட்குறோம் ஆசை மட்டும்தான் வேணும்னு சொன்னேன். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுங்கிறோம், நடந்து காட்டுங்கிற பண்ணலை இல்லையா? கோவம் வந்துடுத்து. நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம், வாசிவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. நீராச்சு உம்ம தர்மபத்திரிகளாச்சு உம்ம பரிகரமாச்சு வாழும், நமக்கு உமக்கு இனிமே சம்பந்தமே இல்லை என் ஊடலோடே பாடி நம்ம ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. நல்லாரறிவீர் தீயாரறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர் நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. என்ன உம்ம மற்ற பக்தர்களும் நானும் ஒன்றும் நினச்சுட்டீரா? நும் அடியார்களோட என்னை சமமாக நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அப்படின்னால் நம்மாழ்வாரை காட்டி என்ன அவரும் நானும் சமம் நினைக்கிறீரன்னு? அவர் எப்படி நான் எப்படிங்கிறத பாரு. உங்கள் நம்மாழ்வார் 4 மாதம் பட்னியும் கிடப்பார், 4 மாதம் சேர்த்து வச்சு சாப்பிடுவார், 40 பாட்டு உம்மை பிரிஞ்சும் பாடுவார், 40 பாட்டு உம்மை சேர்ந்தும் பாடுவார். என்னால் 4 பாட்டு உம்மை பிரிஞ்சு பாட முடியாது, 4 பாட்டு சேர்ந்து பாட முடியாது. அவர் மலையாளத்து பெண்ணுக்கு பிறந்தவர், மலையாளர்கள் சாப்பாடாட்டம் சேர்த்து வச்சு சாப்பிட தெரியுமா ஆழ்வாருக்கு. ஆனால் திருமங்கை ஆழ்வார் சரியான தமிழ்காரரான். இவாளுக்கு 8 மணிக்கு சாப்பிட்டா 8:15 சாப்பிடணும், 8:15 சாப்பிட்டா 9க்கு சாப்பிடணும். அதனால் இது அடிக்கடி சாப்பிட்டே இவாளுக்கு பழக்கம். இவாளுக்கு வெயிலும் ஆகாது, குளிரும் ஆகாது, ஜுரம் வந்தால் ஆகாது, சிலிட்டு போனால் ஆகாது, 2 ஆகாதோ இல்லை. இப்போ திருமங்கை ஆழ்வார் அப்படித்தானா? அப்போ அதனால தான் இவர் தூவிரழிய மலர்க்கு துணையோடும் பிரியாதேன்னு 10 பாட்டு தூது விடணும்னு ஆரம்பித்தார். நம்மாழ்வார் நன்னா 4 10 பாட்டு நன்னாவே தூது விட்டார். மொத்த 10ம் அவருக்கு பாட முடிஞ்சுது. ஆனால் இவருக்கு 4 பாட்டு பாடின உடனே எதுக்கு நம்ம என்னமோ பறவையை பார்த்து பாடின்னு இருக்கோன்னு தோணி போச்சு. பறவையைத்தானே தூது விட்டாகணும். அப்போ விடாமல் அதை பார்த்து தான் பேசணும், பெருமாளை பார்த்து விடக்கூடாது. தலைமகனை நேரே நோக்காமல் தூது விடுகிற பறவையை பார்க்க வேண்டும். அந்த பறவையை பார்த்து பாடினார். இவருக்கு ஆகலை. இப்போ 4 பாட்டு முடிஞ்சது. ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா தன வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. எப்போ நீ வரப்போறே? நீ கோவர்தனோத்தரணம் பண்ணினியாமே, திரிவிக்ரமாவதாரம் பண்ணினியாமே, அந்த திருவடியை எப்போ பார்க்க போகிறேன்? கோவர்தனை தூக்கின மலையை எப்போ காண போகிறேன்? பெருமாள் திருப்பி கேட்குறார். அப்போ திரிவிக்ரமாவதாரத்தை திரும்ப பண்ண சொல்கிறீரா? கோவர்தனோத்தரணத்தை திரும்ப பண்ண சொல்கிறீரானால் சொல்லலையே. திருவிக்கிரம அவதாரத்தை பண்ண சொல்லவில்லை, பண்ணின திருவடிகளை காட்டச் சொல்லுகிறோம். கோவர்தன மலையை திரும்ப தூக்கச் சொல்லவில்லை, தூக்கின தோள்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதுதான் பிரார்த்தனையை தவிர அத்தையா திரும்ப பண்ணுன்னு சொல்லுவோம். உன்னை எனக்காக நடக்க வச்சுட்டோம்னால் அப்ப ராவணனுக்கும் மகாபலிக்கும் இந்திரனுக்கும் எமக்கும் வித்தியாசம் இல்லை. இருக்கும் இடத்தில் பல்லாண்டு பாடத்தான் வந்தோம் என்று சொல்லுவார். சரி இருக்கேனே அப்படியே பண்ணிக்குமே என்னால் இல்லை நம்ம ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. அது என்ன ஒரு தடவை எனக்காகத்தான் நடந்து காட்டிட்டா என்ன? யாரோ ராவணன் கூப்பிட்டான்னு போவியா, கம்சன் கூப்பிட்டான்னு மதுரைக்கு போவியா? நாங்கள் கூப்பிட்டா கசக்கிறதா? இப்போ நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர். திருவிந்தளூர் பரிமளரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு எழுனார். கதவு சாத்திட்டான்.
11:45 மணிக்கு நடை அடைச்சாச்சு. இனிமேல் 4:30 மணிக்கு தான் நாள். வந்தது கோபம் அவருக்கு. எவ்வளவு தூரம் வரணும்னு பாரிச்சு நான் வந்திருக்கேன். கதவு திறப்பேன், திறக்கும், உன்னை சேவிப்பேன், புஷ்பார்ச்சனை நடக்கும், நீ வந்து என்னை பார்ப்பேன், அள்ளி அணைச்சிப்பேன், மடியில் உட்காந்து வச்சுப்பேன், தலையை கோதி விடுவேன், இத்தனையும் நான் ஆசைப்பட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லாதாக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்க, என்ன அப்படி சொல்லி 4:30க்கு உண்டாழ்வீர்? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். 4:30ங்கிறது உனக்கு என்னன்னு தெரியுமா? உன்னுடைய காலக்கணக்கில் அது குறைவா இருக்கலாம். ஆனால் நாங்கள் இத்தனை நாள் இழந்த கணக்கை பார்த்தா இது ஊழிக்காலத்தை போல இருக்கிறது. நாங்கள் என்னமோ இத்தனை நாளும் காலத்தை இழந்தோம்னு விட்டுட்டோம். இப்போ பழுதே பலவகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் தொழுதேன். அப்போ அஞ்சு பல பகலும் போயிடுது. இப்போ நீ மறுபடியும் 5 மணி நாழி போகும்னா என் அச்சம் அதிகமாகிடும். 5ன்றது கேட்டாலே எனக்கு ஆகாது. 5 மணி நேரம் நீ சொல்லாதேப்போ. அப்பதான் கோவம் வந்தது. நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் வாசிவள்ளீர் இந்த ரூளீரே வாழ்ந்தே போம் நீரே. பெருமாள் திரும்ப சொல்றார், உம்முடைய உள்ளத்துல நான் இருக்கலே, எல்லார் உள்ளத்திலையுமா இருக்கேன். முதல்ல இந்த திருவெந்தளூருக்கு வந்து இப்படி கோவப்பட்டு என்னை பார்க்குற அளவுக்கு பக்தியை நான் தானே வளர்த்தேன். வளரத்தவே தானே இவ்வளவு தூரம் பாடிட்டு இருக்கீர், பண்ணிருக்கீர். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோழமல களிரே நந்தா விளக்கும் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. எனக்கு ஒரு துளி இறங்கக்கூடாதான்னால் திரும்ப பெருமாள் சொல்கிறார், சாமர்த்தியமாக சொல்கிறீராழ்வீர், நிறைய இறங்கியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். நீர் திரும்ப இப்போ இறையும் இறங்காயென்னால் கேட்குறவா தப்பாக தெரிஞ்சுக்க மாட்டா. இது ஒரு பேச்சு சாமர்த்தியம். ஒரு சுவாமி ரொம்ப நிறைய எல்லாம் பண்ணியிருப்பாருனா இந்த மட்டுமான பண்ணிடுறேன் இப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இப்போ அவர் நிறையா பண்ணியிருக்கார், இந்த மட்டும்னா இப்போ பார்க்குறவரில் இவர் தான் இந்த மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு நினச்சிக்க மாட்டாரா? அதை போல தான் அடியேற்கு இறையும் இறங்காயென்னால் தேவரீர் நிறையா பண்ணியிருக்கீர். ஆனால் அடியனுடைய ஆசையோடு ஒப்பிட்டு பார்த்தா இது இறையும், அதனால் இது கொஞ்சமாக படுத்துப்போ. ஆக அந்த சொல்லச்சேவே நம்ம ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. ஒரு தர நடந்து வந்துட்டா தான் என்ன இப்போ கூவுதல் வருதல் செய்யாயேன்னு கூப்பிட்டார். வரலேன்னு சொன்ன உடனே கோபப்பட்டு கொண்டு விட்டார். பெருமாள் பார்த்தார், வந்துடுவோம்னா இவர் பாடு அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம போனாத்தான் தேவலை அப்படிங்கிறதுக்காக மெதுவாக ஆழ்வாரர்களே வர ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். இவரும் பெண்ணும் பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். பெருமான் உள்ளே புகுவதற்கு பார்த்தார். அவன் வராருங்கிறது கண்ணில் தெரிஞ்சது. இப்போ கோபம் வந்துடுத்து. போகு நம்பி கழகம் ஏறேல் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி கிட்டக்கே வராதே போங்கிறார். இப்போ இது எதைன்னு சேர்க்கறது? இப்போ இத்தனை நாளும் வருதல் செய்யாய்னு சொல்லியாச்சு, கூவணம்னு சொல்லியாச்சு, காணுமார் அருளாய் ஒரு நாள் காணவாராயே மண்ணும் விண்ணும் மகிழவே. ஒரே ஒரு நாள் வந்தா கூட போரும்னவர் வந்து நின்ன பெருமாள் இடத்திலே ஒரே கோபம் பிரணயரோஷம். மின்னிடமடவார்கள் நின் அருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி கழகம் ஏறேல் உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன். இத்தனையும் உன் தாமரபர கண்ணினையும் செவ்வாய் முறுவலும் ஆகுலங்கள் செய்ய அழிதற்கே நோத்தோமேயான்னு பாசுறோம். நாங்கள்லாம் ரொம்ப நாளாக தபஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு தெரியுமோ? உன் கண்ணையும் உன் தாமரை கண்ணையும் உன் முறுவலையும் சேவித்து அதை சேவித்து சேவித்து வியசனப்படுறதுக்கு தபஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இத்தனை நாளாக எவ்வளவு தவம் பண்ணி பாட்டு அப்படியே கேட்கணும். இப்போ உன் தாமரபுர கண்ணினையும் செவ்வாய் முறுவலும் ஆகுலங்கள் செய்ய அழிதற்கே நோத்தோமேயாம். இந்த ரெண்டு எங்களை பாடாப்படுத்தும். உன் கண்ணு சேவை கிடைச்சா மோட்சம் போகணுன்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனால் அதை பார்த்துட்டு யமன்னு நினச்சிட்டு பாடாப்பட்டு யமலோகத்துக்கு போகிறதுக்கு தபஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது என்ன பாசுரம்னே புரியாது நமக்கு. இப்படி கூடவா ஒருத்தர் சொல்லுவார்? என்ன பிரார்த்தனை வச்சுட்டு இருந்தார், இப்படி போய் மாற்றிட்டாரேன்னால் இது அவர்களிடத்துல பெருமான் மாற்றி 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 பக்தியை வளர்க்கறதுக்காக கனங்குழையிட கது பெருக்குவாரை போலேன்னு சாதிக்கிறார். மாசோபவாசிக்கு புஜப்புறப்பூச்சி போலேன்னு சொல்லுவார்கள். கனங்குழையிட பெரிய 1.5 லட்சம் ரூபாய் வைரத்தோடு அதை போடணும். அது நான் பெருசான அடியனுக்கு தெரியாது. இப்போ அந்த வேலை அடியனுக்கு தெரிஞ்சது அப்போ சொல்லிருந்தது சொல்கிறேன். அதனால் அத்தனை பெரிய தோடு இப்போ தோடை போடணும்னா அதுக்கு சொர பெருசாக இருக்குது, உள்ளே போக மாட்டேங்குது. கனம் குழையிட கனமான குழை காது காப்பை சாத்துறதுக்கு கனம் குழையிட காது பெருக்குவாரை போலே முதல்ல துணித்திரி போட்டு குச்சி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குச்சியை பெருசாக்கினா தானே பெரிய தோடு போட முடியும். அதை போல் இந்த ஆழ்வார் உள்ளத்தை மெதுவாக பெருமாள் இழுக்கிறார். இழுக்கணும்னா விட்டு இழுத்துன்னா தான் அது வளரும். இதை போல் ஒத்தரட்டியாக உட்காந்து பண்ணிட்டு இருப்பாருன்னா லட்சோபலட்சம் பக்தர்களிடத்தில் பண்ணிட்டு இருக்கார். அவனவனுக்கு என்ன முடியுமோ அவனவனுக்கு எவ்வளவு தூரம் இத்தனை நாளும் அஜீர்ண வியாதியில் துடிச்சிருக்கானோ மாசோபவாசிக்கு போஜன புறப்பூச்சி போலே ஒரு மாதம் ஒரே பட்னி. இப்போ உடம்பு சரியில்லை, ஏதோ அஜீர்ண வியாதி, சாப்பாடே செல்லலை. இப்போ எல்லாம் சரியாக படுத்து ஆச்சாரிய அனுகிரகம் பகவத் அனுகிரகம் சரியாக படுத்து வைத்தியர் மருந்து கொடுத்தார். அப்புறம் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்கலான்ட்டு வரவர் எடுத்த எடுப்பில்
நன்னா எண்ணெய் அது இது குத்தி மிளகாய் நன்னா வறுத்து போட்டு புளியோதரை பண்ணி கொண்டு கொடுத்தா என்ன ஆகும்னால் அடுத்த ஒரு மாதம் பட்னி ஆகிடும். இதாகும். அதனால் அப்படி கொடுக்கக்கூடாது. மாசோபவாசிக்கு போஜன புறப்பூச்சு. முதல்ல நெய் எடுத்து தொப்புளுக்கு மேலே தடவணும். அப்புறம் பிரசாதத்தை புனர்பாகம் பண்ணி 2 தரம் தளிகை பண்ணி கொடுக்கணும். பழங்களெல்லாம் அடித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பழரசம் அப்படியே கொடுத்து பார்க்கணும். இதெல்லாம் தங்கி தின்னால் மோர் பிரசாதம் தயிர் பிரசாதம் கொடுக்கணும். தங்கி தின்னால் கொஞ்சமாக நெய்யை விட்டு பொங்கல் கொடுக்கணும். அது நெய் விட்ட பொங்கல். அதுக்கப்புறம் இன்னும் தங்கி தின்னால் நெய் விட்ட பொங்கல். அதுக்கப்புறம் தான் நெய்யை குத்தின பொங்கல் கொடுக்கணும். இதுக்கப்புறம் போனால் போகிறது உந்து மதகளித்தன் பாட்டு வந்ததுன்னா புளியோதரையை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நேராக கொடுத்துட முடியுமா? அதனால தான் இந்த ஆழ்வார் இத்தனை நாள் பட்டிருக்கிற பாட்டை பார்த்து வரட்டும் வரட்டும் படிப்படியாக ஏறி வரட்டும் மகாக்கிரமகான்னு பெருமாளுக்கு திருநாமம். இது ஒவ்வொன்றையும் நிதானமாக பார்க்குறார். ஆங்காங்க பரீட்சை வச்சுக்கிறார். இவர் இந்த நிலைக்கு வந்துட்டாரான்னுட்டு. அப்போ அது ஒவ்வொன்றுமே போக்கிய பாக்கத்வரை. ஆழ்வார் சரியா பாக்கமாகிறாரா, அதற்கு என்னென்ன அவரிடத்துல விளைக்கணுமோ விளைச்சிட்டு அதன் விளைவு வருதா பாட்டலன்னு பார்க்குறார். வந்த உடனே வருது. சரியாத்தான் ஆழ்வார் வளர்ந்துட்டு இருக்கார் என்று கொள்கிறார். அப்ப நம்ம ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே என்று பிரார்த்திக்க கண்ணன் வர போகு நம்பி வரவே வராதே என்று ஊடல் திறத்தில் பாடினார். ஆனால் அவர் விடுறதா இல்லை. ஆழ்வார் இந்த நிலைமைக்கு வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே கண்ணன் கிட்டக்க வந்துட்டார். வந்த உடனே இனிமே கேட்க வேண்டியது கேட்டுடணுமோ இல்லையோ, அப்போ பிரார்த்தனை மாத்திரார் பாருங்க. வந்துட்டாரோ இல்லையோ, வந்த உடனே படிக்களவாக நிமிர்த்தனின் பாதமங்கையமே தலைக்கணியாய். தேவரீருடைய திருவடி எடுத்து தலையில் வைக்கணும். நடந்து தானே வரணும்னு சொன்னீர். களம்பரிச்சே இதெல்லாம் நீர் சொல்லவே இல்லையேன்னா எல்லாம் வந்தப்புறம் தான் கேட்போம். எல்லாத்தையும் முன்னாடியே கேட்டுனுட்டா இது என்ன நிறையா பிரார்த்தனையா இருக்கு மாட்டேன்னுட்டிருனா. அதனால் ஒவ்வொன்றா ஒவ்வொரு சமயத்துக்கு கேட்போம். வந்த இடத்தில் வந்தாயிடுத்து நடந்து வந்துட்டீர். படிக்களவாக நிமிர்த்த நின் பாதவங்கயமே தலைக்கணியாய். அடியனுடைய தலையில் தேவரீர் திருவடியை வைக்க வேண்டும். பெருமாள் அந்த திருவடி எடுக்க போனார். இதை வச்சுட்டா இங்கே விட்டுடுவீரோ இல்லையோ, இது முதல்ல வெய்யும். வெச்சப்புறம் என்னன்னு பார்ப்போம். பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையில் மேல் பொதித்தாய். அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்று சொன்னார். பெருமாளும் தன் திருவடி எடுத்து வைக்கிறோன்னுச்சே. அப்படியே கொஞ்சம் இருக்கா? இது அடியை இப்போ பெத்துனுட்டால் இது நித்தியமாக இருக்குமா இல்லை நின்று போடுமா? இப்போ கொடுப்பீர், இது ஒன்று அனித்தியமாக எடுத்துனால்னார். அப்போ என்ன வேணுங்கிறீர்? மாற்றிட்டார். மாக வைகுந்தம் காண்பதற்கென் மனமேக வேண்டும். இது இத்தனையுமே இங்கே இருந்தால் போகாது எனக்கு. இப்போ மா கம்னா பரமாகாசம். மா கம்னு பாட்டு இருந்தால் கூட மா கம் கம் ரெண்டாவது க மாக பாட்டில் கான்னு சொல்ல முடியாது. மாக வைகுந்தம் காண்பதற்கென் மனமேக வேண்டும். என் மனசு இப்போவே ஆர்ப்பரிக்கிறதே அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் அந்த வைகுந்தத்தை பார்த்தோணும்னு ஆசைப்படுறதுனால் இந்த திருவடியை தலையில் வைக்கணுங்கிறீரா இல்லை வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீரா? இந்த ரெண்டில் எது உம்முடைய ஆசை? அதெல்லாம் தான் எனக்கு புரியாத தவிக்கிறேன். ஒன்று சரியா? கூவிக்கொள்ளும் காலமின்னம் குறுகாதோ. தேவரீர் கூவினா தேவலைன்னால் இப்போ தானே 10 பாட்டுக்கு முன்னாடி கூவுதல் வருதல் செய்யாயின்னு சொன்னீர். அப்போ கூவினே வரணும் நீர், வந்தேன் திருவடியை தலையில் வைக்கணும் நீர், வைக்க போனேன். இது நித்தியமாக இருக்குமா? நித்திய மண்டலத்துக்கு போகணும் நீர். சரி தரேன்னே. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கூவிக்கொள்ளாயின்னு சொல்றீரே, அந்த கூவுதலுக்கு இந்த கூவுதலுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்குது பெருமானே. அங்கே இந்த லோகத்தில் கைங்கெண்டத்துக்கு கூவுதல் வருதல்னு கூப்பிட்டோம். ஆனால் இப்போது அந்த லோகத்துக்கு கூவுதல் எப்போ கூவிக்கொள்ளாயின்னு பிரார்த்திக்கிறோம். அப்போ அங்கே போய் கைங்கரியம் பண்ண வேண்டுமானால் கூவினாத்தானே கைங்கரியம் பண்ண முடியும். அதனால தான் நீ கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்னும் நீ கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. அந்த காலம் எப்போ கிட்டக்க வருங்கிறதையும் உங்ககிட்ட பிரார்த்தித்து நிற்கிறேன். இன்னும் குறுகாதோன்னு பிரார்த்தித்தார். மோட்சத்துக்கே போவதற்கு காலம் வருமா அப்படிங்கிறதுக்காக கேட்டுண்டார். பெருமானும் பார்த்தார். சரி, இவருக்கு முக்தியில் அடையறதுக்கு ஆசை இருக்கு போல் இருக்கு, அத்தையை கொடுத்து பார்ப்போம்னு நினைக்கிறார். கொடுத்தாரா? ஆழ்வார் அத்தை பெற்றுக்கொண்டாரான்னு பார்த்தால் நன்னத்தான் இருக்கு. ஆனால் அடியனுக்கு ஒரு ஆசை. இப்போ தேவரீர் அடியனுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கு. விழிக்கணும்னு பிரார்த்தித்தேன், எழுந்திருந்து விழிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டேன், நடந்து விழிக்கணும்னு பிரார்த்தித்தேன், வந்த இடத்தில் வராதேன்னு சொல்லிட்டேன், இதே கண்களை யமன்னு சொல்லிட்டேன், வந்த இடத்துலையே திருவடிகளை தலையில் வைக்கணும்னு சொன்னேன். அதை வச்சா கூட போராது, அது நித்தியமாக இருக்கணும், வைகுந்தத்துக்கு கூவிக்கணும்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால் ஒன்று சரியா? உன்மனத்தால் என்ன நிறைந்திருந்தாய். இது இத்தனையும் கொடுக்கறதுக்கு நீ விருப்பப்பட்டிருக்கியா? நீ எதை கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டிருக்கியோ அதை பெற்றுக்கிறதுக்கு தானே ஆசை. ஆழ்வீர், இதை போல நீர் நன்னா வளர்ந்துன்னு வந்திருக்கீர். கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன். இந்த திருமேனியோடு உங்கள் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகிறேன். அப்பா,
இத்தனை தூரம் தப்பாக போச்சு. இப்போ நான் எத்தத்தையோ கேட்டுன்னு வந்தது எல்லாத்தையும் கடைசியில் இந்த சரீரத்தோட வைகுந்தத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறார் என்னால். இல்லை இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. நான் வேணா ஒன்று பிரார்த்திக்கிட்டோமா, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுடும். நான் இத்தனை நாள் என்ன கேட்டேனோ அதெல்லாம் இந்த பலபகுச்சியை வச்சுருந்து கரும்பலகையில் குழந்தை எழுதிகிட்டே இருக்கும். ஏதானு தப்புன்னா ஒரே அழிச்சிடும். அதை போல் இது எத்தனையுமே வேண்டாம். ஒரே பிரார்த்தனை இப்போ கடைசியாக முடிச்சுடுறேன். உன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்துருளாயே. தேவரீர் கட்டாட்சம், தேவரீர் நடந்தது, உம்ம மோட்சம் எதுவும் எனக்கு வேண்டாம். அப்போ இது இத்தனையும் தேவர் திருவடிகளில் இருக்கிற அடியார்களுக்கு என்னை கொண்டு போய் ஆட்படுத்திடும். ஏன் அப்படி சொல்கிறீர்னால், உங்ககிட்ட என்ன மாற்றி மாற்றி பேச வேண்டியிருக்கு, நீ மாற்றி மாற்றி சொல்கிற, நம்பிக்கையே வரல. ஆனால் உன்னுடைய பக்தர்களிடத்தில் இருந்துவிட்டா அது நான் தெம்பாக இருந்துருவேணும் இல்லையா? இப்போ அதனால தான் நின் திருவெட்டெழுத்துங் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கடிமேன்னு தெரிஞ்சுவிட்டேன். அதனால் பிரார்த்திக்கிறேன், உன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்துருளாயே. அடுத்து பெருமாள் அதை பண்ணிவிட்டார். நீர் இத்தனை நாழி கேட்டதை நான் பண்ணுவேனோ இல்லையோ, இதை சட்டுன்னு பண்ணிவிடுறேன். ஏன்னா இப்போ நம்மகிட்டேருந்து உண்மை கொண்டு போய் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டா போகிறோம். நம்மால் உண்மை தாங்க முடியாது. அவர்கள் தான் சரியாக உன்னை பார்த்துப்பான்னுட்டு அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன். அப்போ அடியார்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்துட்டார். படிக்களவாக நிமிர்த்தனின் பாதபங்கயமே தலைக்கணிவாய்ன்னு கேட்டீரே, அப்போ அந்த திருவடியை வைக்கவா, இல்லை மோட்சம் வேணும்னு கேட்டீரே, அந்த மோட்சத்துக்கு போறீரா, எது வேணும்னு கேட்க. அப்பா ஆழ்வார் சொல்கிறார், எம்மா விட்டு திறமும் செப்பம். நீ மோட்சம்னு நான் நடுவில் கேட்டேங்கிறதுக்காக வந்திருக்கியா? அது வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ எம்மா வீட்டு திறமும் செப்பம் வீட்டு திறமும் செப்பம். நீ கொடுக்குற மோட்சம் வேண்டான்னு விட்டார். வீடுங்கிறது பரமபதம்னு அர்த்தம். வீட்டு திறமும் செப்பம். பெருமான் நினைத்தது ஒருவேளை ஐஸ்வர்யங்கிற பேரின்பத்தை கொடுக்குறோன்னு நினைக்கிறாரோ, அதை பற்றி நான் நினைக்கலையே, அதை நான் கொடுக்கலேங்கிறார். பாழ்வார் பாட்டை மாத்திரார். இப்போ மா வீட்டு திறமும் செப்பம். நான் ஐஸ்வர்யத்தேன்னு சொல்லலை, அதை விட பெரிய வீடு இருந்தா ஒருவேளை கைவல்யம் நினச்சின்னு சொல்கிறீரோ, மா வீட்டு திறமும் செப்பம் கைவல்யமும் வேண்டான்னு விட்டார். இல்லை பகவத் அனுபவம் வைகுந்தம் அதை தரட்டுமானார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் அதுவும் வேண்டான்னு விட்டார். அப்போ ஐஸ்வர்யமும் வேண்டாம், கைவல்யமும் வேண்டாம், பகவத் அனுபவம் வேண்டாம், வைகுந்தம் வேண்டாம். அப்போ என்னதான் வேணும்னால், நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்தொல்லை, உன்னுடைய சிவந்த பெரிய திருவடித்தாமர்களை என் தலையார வை, அதை எடுத்து நான் தலையால் தாங்கணும். இப்போ சரின்னு பெருமாள் எடுக்க போக, இல்லை அந்த திருவடின்னு அடியார்களோ இல்லையோ, இது அடியார்கள். அப்போ அந்த அடியார்கள் திருவடிகளை தாங்கணும் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதைத்தான் கண்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தடல் போல் கூந்தளாலை மண்சேர முலையுண்ட மாமதலாய் செல்வ தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மேன் என் தலைமையிலாரே. பெருமாள் தன் திருவடியை தூக்கி ஆழ்வார் தலையில் வைக்கணும்னு வரைச்சே தடுத்துடுறார். இல்லை, பாகவதர்கள் பக்தர்கள் திருவடின்னா என் தலையால் தரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னால், இப்போ இந்த பெருமான் இது இத்தனை கேட்டு தகச்சுட்டதா தோணும். இது இத்தனைக்கும் சிரிச்சிறிதே விழிச்சே அவர் மாற்றி கொண்டு வந்திருக்கார். தன்னுடைய கட்டாட்சத்தாலே இந்த நிலையில் இங்கே ஏற்றி படிக்கட்டில் ஏற்றி ஒரு குழந்தை எப்படி கையை பிடிச்சு தத்தி மேலே கூண்டு வருவரோ, காதல் கடல் புறைய விளைவிக்க ஈர நெல்வித்தி முளைத்த காலத்திலேருந்து அடுத்தடுத்து தன் கடாட்ச பலத்தாலேயே வளர்த்து கொண்டு வந்திருக்காருனால் அதுதான் பெருமானின் கடாட்சத்தின் ஏற்றம். அத்தை ஆண்டாள் பிரார்த்தித்தது 22ஆம் பாட்டு. ஆனால் அது படுக்கையறை கடாட்சமாக இருக்கக்கூடாது, நடந்து வந்த கடாட்சமாக இருக்கட்டும் என்பதற்காக உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்படைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு பிரார்த்திக்கிறது 23ஆம் பாசுரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை இந்த கோஷ்டியில் விண்ணப்பிக்கிறேன். இப்போது மாரிமலமுழஞ்சில் பாசுர அனுசந்தானம். மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோரெம்.